கர்த்தர் நல்லவர். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். கடந்த புதன்கிழமை மாலை ஆராதனையிலே நாம் தியானம் செய்த அதே சத்தியத்தை இன்னைக்கு நம்ம கொஞ்சம் நல்லா இன்னும் ஆழமாய் தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற வெளிச்சத்தில் நாம் தியானம் செய்ய போகிறோம். கர்த்தருடைய பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்வாராக. எடுத்து வாசிக்கலாம். லூக்கா சுவிசேஷம் 16வது அதிகாரம் 9வது வசனம். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் மாளும்போது உங்களை நித்தியமான வீடுகளிலே ஏற்றுக்கொள்வார் உண்டாகும்படி அநித்தியான உலக பொருள்களால் உங்களுக்கு சிநேகிதரை சம்பாதியுங்கள். மறுபடியும் இதை கொஞ்சம் நல்லா ரிவ்யூ பார்த்துட்டு நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு நம்ம கடந்து போகலாம். கர்த்தருடைய பரிசுத்த நாம மகிமைப்படுவதாக தேவன் நமக்கு உதவி செய்வாராக. இங்க கர்த்தர் இங்க என்ன சொல்றாருன்னா, இந்த 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 உலக வாழ்க்கை டெம்பரரி, ஒரு மாயை. இந்த வாழ்க்கை இது ஒரு பரீட்சை. இந்த வாழ்க்கை என்பது ஒரு பரீட்சை. இதுக்கு ஒரு முடிவு இருக்கிறது, ரிசல்ட் இருக்கிறது. நான் இந்த பலமுறை சொல்லிட்டு இருக்கிறேன். நம்மளால் இந்த பைபிள் ஸ்டடி பண்ணும் போதெல்லாம் உங்களுக்கு பலமுறை சொல்லியிருக்கிறேன். பைபிள் ஸ்டடின்னா கர்த்தருடைய பெரிதான கிருபையினால ஏறக்குறைய 15 ஆண்டு காலம் நமக்கு ஸ்டடி தான் கொடுத்திருந்தார். அப்போ எல்லாம் நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்தி கொண்டே இருக்கிறேன். இது நித்தியமான வாழ்க்கை அல்ல, நித்தியத்தை சம்பாதித்து கொண்டிருக்கிறோம். இப்போ ஆண்டவர் இங்கே நம்ம என்ன சொல்றாருன்னா, இந்த வாழ்க்கை ஒரு மாயை. இந்த மாய வாழ்க்கையில அநீதியான உலக பொருள், பணம் அல்லது இந்த பணத்தை கொண்டு நாம் சம்பாதிக்கிற அந்த பொருள், இது மேல் தான் மனிதன் ஸ்டடி முடியுது. கட்டாகாது இந்த சைடு அப்படியா? சரி, அப்படியே விட்டுறப்ப. சரி, கர்த்தர் நல்லவா. கர்த்தருடைய பரிசுத்த மகிமை உண்டாவதாக. சரி, கவனிங்க. இப்போ எல்லாரும் என்ன பண்றாங்க, இந்த உலக பொருள் மேல எல்லாருக்கும் மைண்டு போகுது. இப்போ ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, எங்களை இந்த பிழைப்புக்கு அடுத்த காரியங்கள் நம்ம சிக்கிக்கொள்வது, இப்படிப்பட்ட காரியத்தில் நம்ம என்ன பண்றோம்னா, மனிதனுடைய இருதயங்கள் தாறுமாறா போகுது. ஆனா கர்த்தர் நமக்கு என்ன சொன்னாரு அப்படின்னா, உங்களை நித்தியமான வீடுகளிலே ஏற்றுக்கொள்வார் உண்டாகும்படி. எனக்கு யார் நல்ல வேலை கொடுப்பாங்க, நல்ல வேலை கொடுப்பாங்களா, எனக்கு நல்ல சம்பாதி இருக்குமா என்கின்ற இந்த காரியத்தை குறித்தே என்ன பண்றாங்க அப்படின்னா எல்லாருடைய மென்டாலிட்டி இருக்கிறது. ஆனால் நித்தியமான வீடுகளில் பரலோக ராஜ்யத்துல நம்முடைய எஜமான் ஆகிய பரமபிதாவானவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நம்ம ஏற்றுக்கொள்வார் உண்டாகும்படி இந்த அநீதியான உலக பொருளால என்னவா, இந்த உலக பொருள் அநீதி. ஏன்னா இது நித்தியம் இல்லை என்று சொல்ல வருகிறார். நல்லா புரிஞ்சுக்கணும். இது என்ன இல்லை, இது நித்தியம் அல்ல. பணம் எதையுமே படைக்கவில்லை. ஆனால் மனுஷன் இன்னைக்கு பணத்துக்கு அடிமைப்பட்டு போயிட்டு யாருக்குமே பொருளை கொடுக்க மாட்டேங்கிறான். எதுல அன்பு இருக்குது அப்படின்னு சொன்னா, கொடுத்தல்ல தான் அன்பு இருக்கிறது. ஆமேனா? எதுல அன்பு இருக்குது? அன்பு இருக்குதுன்னா அன்பு எப்படி காட்ட முடியும்? எடுத்து கொடுத்து காட்டணும். அதனால தான் அன்பு இருக்கிறது. ஆக தேவன் புதிய ஏற்பட்ட சபை என்னது அப்படின்னாவே அன்புதான், ஒருமைப்பாடுதான் புதிய ஏற்பட்ட சபை. நம்முடைய குடும்பங்களிலே சமாதானம், சந்தோஷம் என்றென்றைக்கு நிலைத்திருக்க வேண்டும். அப்ப தேவன் நம்மை எதற்காக அழைத்திருக்கிறார் என்றால், அன்பை நம்முடைய குடும்பங்களிலே பிரயோகித்து, அதாவது சபையில பிரயோகித்து நம்ம எல்லாரும் தேவ ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிக்க வேண்டும். இதற்காகத்தான் தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். ஆக இந்த உலக வாழ்க்கை ஒரு மாயை. நாம பண்ணுகிற ஒரு மாபெரும் இன்வெஸ்ட்மெண்ட். நமக்குன்னு சேகரிக்கிறது எது தெரியுமா? அம்மா கொஞ்சம் கவனிக்கிறீங்களா? நமக்குன்னு சேகரிக்கிறது எது தெரியுமா? நமக்கு ஒரு வைப்பு தொகை எது தெரியுமா? இன்னொரு ஆத்மாவுடைய மனதை குளிர பண்ணுகிறோமே, நம்முடைய குடும்பத்தார், நம்மை சேர்ந்த நம்முடைய சபையார், அவருடைய இருதயத்தை குளிர பண்ணுகிறோமே, அது மட்டும்தான் நம்ம கூட கடைசி வரைக்கும் வரப்போறது. ஆமேனா? நம்ம என்ன பண்றது இல்லைன்னா, இது மேல கவனம் வைக்கிறது இல்லை, இதை புரிந்து கொள்ள முடியவில்லை. என்ன செய்யறோம் நம்ம? எனக்கு 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 அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாத்தையும் சேர்த்து வைத்துக் கொள்கிறோம். அப்ப ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, நான் உங்களுக்கு சொல்றேன், நீங்கள் மாளும் போது இந்த உலக வாழ்க்கை முடிய போகுது. ஆமேனா? இந்த உலக வாழ்க்கை ஒரு நாள் வாழ்க்கை முடிஞ்சிடும். அன்னைக்கு முடியும் போது நீ நித்திய வீட்டுல பரமபிதாவுடைய ராஜ்யத்துக்குள்ள நீங்க பிரவேசிக்க வேண்டுமேனா, அநீதியான உலக பொருளினாலே உங்களுக்கு சிநேகிதரை சம்பாதியுங்கள், அன்பை சம்பாதியுங்கள் என்று சொல்லுகிறார். ஆமென் சொல்லாமா? எதை சம்பாதிங்க? அன்பை சம்பாதியுங்கள். ஏற்கனவே பார்த்தோம், மனிதனுக்குள்ள அன்பு இல்லை, என்ன இருக்குது? பாசம் இருக்குது. பாசம் என்பது தனக்காக செயல்படக்கூடியது.
தன்னுடைய ஜீவிதத்தை செயல்படக்கூடியது. அன்பு என்பது எப்பொழுது நமக்குள்ளே வரும் என்றால், நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என் ரட்சகர், அவர் தேவனுடைய குமாரன், தேவன் என் மேல் அன்பு வைத்து தம்முடைய குமாரனை இந்த உலகத்தில் அனுப்பி என்னை மீட்கும்படியாய் அவரை இந்த உலகத்தில் ஜீவபலியாக அவரை ஒப்பு கொடுத்தார் என்கின்ற அந்த சத்தியத்தை உணர்ந்து கிறிஸ்து இயேசுவோடு கூட மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு அவரோடு உயிர் தெழுந்த இந்த அனுபவத்துல தான் ஒரு மனிதனுக்குள்ள அன்பு வருகிறது. பரமபிதாவை அவன் தரிசிக்கிறான். கர்த்தராகிய தேவன் இந்த இடத்துல என்ன சொல்றாரு அப்படின்னா, நீங்க பரமபிதாவின் ராஜ்யத்துக்குள்ள வரணும்னா அநீதியான உலக பொருளால உங்களுக்கு சிநேகிதரை சம்பாதித்துக் கொள்ளுங்கள், அன்பை சம்பாதித்துக் கொள்ளுங்கள் என்று கர்த்தர் இங்கு நம்ம சொல்லுகிறார். இது புரிஞ்சுதா? ஆமென் சொல்லாமா? இது எப்படி ஒரு உவமையில காட்டுறாரு அப்படின்னு சொன்னா, உக்கிரானத்துவம் என்கின்ற ஒரு மாபெரும் ஒரு கேரக்டரை இங்க நமக்கு ஆண்டவர் வெளிப்படுத்தி காண்பிக்கிறார். ஏனென்றால் இந்த உக்கிரானக்காரன் என்பவன் ஒரு பெரிய ஐஸ்வர்யாவானுக்கு தான் உக்கிரானக்காரன் தேவைப்படுகிறார். அதே போலத்தான் நம்முடைய தேவன் மகிமையின் ஐஸ்வர்யம் உள்ளவர் என எல்லாருடைய மகிமையால் நிறைந்திருக்கிறது. ஆமென் சொல்லுங்களேன். எல்லாம் அவர் படைத்தது, அவரே மகிமைக்கு பாத்திரர். அவருடைய மகிமைக்கு வாசலாக நாம் செயல்பட வேண்டும். இதுதான் உக்கிரானக்காரன். உக்கிரானக்காரன் என்றால் எஜமானுடைய வாசல், எஜமானுடைய மகிமையை வெளிப்படுத்தக்கூடியவன், இவன் தான் உக்கிரானக்காரன். இந்த உக்கிரானக்காரனாக இன்னைக்கு புதிய ஏற்பட்ட சபையில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் உக்கிரானக்காரர்கள். ஏனென்றால் இயேசு கிறிஸ்து நாமத்துல நாம் தேவனை விசுவாசிக்கிறோம். ஆமென். தேவன் நித்தியமானவர், அவர் என்றென்றைக்கும் சதா காலம் ஜீவிக்கிறவர், அவர் ஆரம்பமும் முடிவும் இல்லாதவர், அவர் அதரிசனமானவர். அதரிசனமான அந்த தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்தக்கூடிய வாசலாக நாம இருக்கிறோம். அப்படின்னா நம்முடைய மகிமையை சிலுவையில் ஆணி அடிக்கணும். இதுதான் கான்செப்ட். நம்முடைய பெருமையை, நம்முடைய ராஜ்யத்தை சிலுவையில கிறிஸ்து இயேசு சாகடித்தால்தான் பரமபிதாவுக்கு மகிமையாக எல்லாருமே என் தேவனுடைய பிள்ளைகள். ஆமென் சொல்லுங்க. எல்லாருமே என் தேவனுடைய பிள்ளைகள், எல்லாருமே என்னுடைய தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறது. அவர்கள் என்னுடைய சகோதரர்கள். தேவனுடைய ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்து எனக்காக ஜீவனை கொடுத்ததை போல நான் என் சகோதரனுக்காக நான் ஜீவனை கொடுப்பேன். இப்ப கர்த்தர் கேட்கிற ஒரே ஒரு கேள்வி என்ன தெரியுமா? உன நித்தியமான வீட்டுல பரமபிதா உன்னை ஏத்துக்கணும் அப்படின்னா வேற ஒண்ணுமே இல்லை. அம்மா வா கிட்ட வாங்க. உன்னுடைய குடும்பத்துல உன் குடும்பத்தாருக்கு நீ எப்படி பிரயோஜனமா இருந்த? உன் குடும்பத்தாருக்கு ஏற்ற வேலையில நீ போஜனம் கொடுத்தியா? நல்லா கவனிக்கணும். ஏற்ற வேலை என்ன கொடுத்தியா? போஜனம் கொடுத்தியா? ஏற்ற வேலையில அவங்களை ஆறுதல் படுத்தினியா? கிட்ட வாங்க. அடுத்தது உன் சபையாருக்கு நீ எந்த அளவுக்கு நீ ஆறுதலா இருந்த? உன் சபையாருக்கு நீ எந்த அளவுக்கு நீ பெரிய பிரயோஜனமா இருந்த? அவருடைய இருதயங்களை நீ எப்படி எல்லாம் நீ தேற்றினாய்? இதன் மிஞ்சி வேற எதுவும் புதுசாலாம் கேட்க போறதில்ல ஆண்டவர். உங்ககிட்ட யாரு நெருங்க வச்சாரு? அவர்களுக்கு நீ எவ்வளவு பிரயோஜனமா இருந்த அதை மட்டும் தான் பார்த்த உடனே அவர் ராஜ்யத்துக்கு எடுத்து போறாரு. ஆமேனா? நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த உலக வாழ்க்கை ஒரு மாயை. கிறிஸ்தவர்களாகி நாம் எல்லாரும் நித்திய வாழ்க்கையை எதிர்நோக்கி வந்து கொண்டு, அதுதான் ஞானஸ்நானம். நான் என்னைக்கு தேவராஜ்யத்துக்குள்ள போக போறேன். நீங்க தேவராஜ்யத்துக்குள்ள போகணும்னா தேவ அன்பை சம்பாதி. எல்லா தேவனுடைய பிள்ளைகள். ஆமேனா? ஒவ்வொரு மனிதனுக்குள்ள மனசாட்சி இருக்கு, ஆவி இருக்கு. அந்த ஆவியை நொறுங்க வைக்க கூடாது. அந்த ஆவியை குளிர பண்ணணும். ஆமேன். அந்த ஆவி குளிர பண்ணணும். இப்போ ஈசாக்கு சொல்லுவாரு ஏசா கிட்ட, ஏசா நான் உன்னை ஆசீர்வதிக்க போறேன். நான் உன்னை ஆசீர்வதிக்கணும்னா என் ஆத்துமா குளிரணும், என் ஆத்துமா மகிழ்ச்சியா இருக்கணும். அதனால எனக்கு வேண்டிய நல்ல நல்ல பதார்த்தங்களை சமைத்து கொண்டு வந்து, நல்ல கறி சமைத்து கொண்டு வந்து, நீ போய் வேட்டையாடி எனக்கு பிடிச்சு சமைத்து கொண்டு வந்து என் ஆத்துமாவை குளிர பண்ணு. மாம்சத்துக்கு தேவையான ஏதோ ஒன்றை நீ கொடுத்து அவர்களை குளிர பண்ண வேண்டும். அவருடைய தேவைகளை வைத்து நீ குளிர பண்ண வேண்டும். இதே குளிர்ந்துச்சுன்னா நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லுகிறார். அதே தான் இன்னைக்கு தேவன் நம்ம கிட்ட கேட்கிறார். இப்போ இந்த இடத்துல உக்கிரானத்துவத்துல இந்த உக்கிரானக்காரனை பார்க்கிறோம். இவன் அநீதியான உக்கிரானக்காரன். அப்படி இருக்கக்கூடாதுன்னு தேவன் இங்க சொல்றாரு. ஆமேனா? அநீதியான உக்கிரானக்காரன் ஆனா புத்தியா செயல்படுறான். இந்த பரிசேயர்கள் எப்படிப்பட்டவன்னா, அவர்கள் தேவனுடைய ஊழியக்காரர்கள் என்கின்ற வேஷம் போட்டுக்கின்னு
தங்களுக்காக வேலை செய்யறவங்க, எஜமானுக்கு அல்ல. இவங்க பெருமைக்காக தான் முக்கியம். என்கிட்ட எவ்வளவு பொருள் இருக்குதோ அவ்வளவு பெருமை இல்லையா? அது போல இந்த பரிசேயர்கள் இன்னைக்கு சபையில் எப்படிப்பட்ட ஆட்கள் அப்படின்னா, சபையில் இருக்கிறாங்க, ஏசப்பா பேரை சொல்றாங்க, தேவனை ஆராதிக்கிறேன்னு சொல்றாங்க. ஆனா இவங்க என்ன செய்யறாங்கன்னா, தங்களுடைய பெருமைக்காக கோபப்படுறாங்க. எப்ப கோபம் வரும் அப்படின்னா, அந்த சுயத்துல இருந்தா மட்டும்தான் கோபம் வரும், கோச்சிக்குவாங்க. அதுதான் பரிசேய ஆவி. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, வேஷம் போடுறவங்க. அன்பு இல்லை. அன்பு இருந்தா அது நல்ல மகிமையான அந்த வசந்த நம்ம பார்த்தோங்க இல்லையா? அவன் மற்றவருடைய அந்த குறைகளை மூடுகிறவன் மகிமை அடைகிறான். அவன் தான் மகிமை அடைகிறான். மற்ற குறைகளை மூடுறதான் மகிமை அடைகிறான். நம்ம பார்த்த நீதிமொழி நம்ம பார்த்தோம். அதை கத்த நல்லவர், கத்துடைய பர்சனல் மகிமை உண்டாவதாக. இவன் என்ன செய்யறான் அப்படின்னா, இவன் அநியாயம் செய்யறான். எஜமானுக்கு மகிமையாக வேலை செய்யாம இவன் என்ன செய்யறான்னா, தனக்கு தான் பேருக்கு பொருள் சேர்க்க ஆரம்பிச்சிட்டான். அப்பனா உன் கணக்கு வைக்க கொடுத்துட்டு நீ போப்பா அப்படின்னு சொன்னா, இவன் அந்த நேரத்தில் ரொம்ப புத்தியா செயல்படுறான். ரொம்ப புத்தியா செயல்படுறான், ரொம்ப டேரக்டா செயல்படுறான். எப்படி கணக்கு கேட்கறான். எல்லாரும் யாரா எங்க எஜமானுடைய பொருளை நீங்க வாங்குனீங்க, நீங்க மாதிரி கணக்கு ஒப்புவீங்க அப்படின்னு சொல்லும் போது, இப்பதான் புதுசா கணக்கு எழுதுறான். முதல்ல வந்தவங்கிட்ட கேட்கறான், நீ என்னப்பா கடன் பட்ட அப்படின்னும் போது 100 கூட எண்ணெய் 100 கூட எண்ணெய் போது 50% அவன் என்ன பண்றாங்கக்கா லெஸ் பண்றான், டிஸ்கவுண்ட் கொடுக்குறான். எப்படி? இப்போ நீ 5 வருஷத்துக்கு முன்னாடி 100 கூட எண்ணெய் வாங்கின, இப்ப 5 வருஷம் ஆயிடுச்சு. அப்படியே நீ இன்னொரு 100 கூட எண்ணெயை நீ வட்டியா கொடுக்கணும் இல்லையா? வட்டி தானே கொடுப்பாங்க, வட்டியா கொடுக்கணும். அப்போ நீ 100 கூட இப்ப 200 கூட எண்ணெய் நீ இப்ப கொடுக்கணும். ஒன்னும் பிரச்சனை இல்லை. இப்ப நான் உனக்கு சொல்றேன், நான் என் எஜமானால் தள்ளப்பட்டு விட்டேன். இப்போ தள்ளப்பட்டு விட்டு இந்த கணக்கை ஒப்புவிச்சுட்டு பிற்பாடு நீ என்னை ஏற்றுக்கொள்ளணும். அப்பனா என்ன சுயம் வேலை செய்யுது. எஜமானுக்கு உண்மையா இருந்தா அங்கே இருக்கலாம், அங்கே இருந்திருக்கலாமே. எஜமானுக்கு நீ உண்மையா இருந்திருந்தனா, நீ எஜமான் கிட்டயே உக்கிரான காரணம் இருந்திருக்கலாமே. அங்க உண்மை இல்லை, இங்கேயும் உண்மை இல்லை. அவன் என்ன பண்றான்னா, 50ன்னு எழுதிடு, 5 வருஷத்துக்கு அப்படியே இன்னொரு 50 கூட எண்ணெயை கொடுக்கணும். நீ முதல்ல வாங்கின அந்த 100 கூட எண்ணெயை மட்டும் கொடுத்துட்டு நீ கணக்கை க்ளோஸ் பண்ணிடு அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்றான்னா, தங்களை இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஜனங்கள் தங்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று. கவனிங்களேன், இவனுக்கு மைண்டு நித்தியத்தின் மேல சிந்தை இல்லை இவனுக்கு. அப்போ பொய் கணக்கு எழுதி அவன் என்ன பண்றான், புத்தியா செயல்படுறான். இப்ப இவனுக்கும் லாபம், கடன் வாங்கினவனுக்கும் லாபம், எஜமானுக்கும் நஷ்டம் இல்லை இல்லையா? என்ன பண்றாரு அவரு, 100 கூட எண்ணெய் எஜமானுடையதை கொடுத்தாரு, அதை அப்படியே திருப்பி எத்தமே வச்சிடறான். இதுதான் இவன் டெக்னிக்கா பண்ணான். அப்ப இவன் என்ன பண்ணான்னா, இன்னைக்கும் கிறிஸ்தவ சபைகளில நீதி உள்ள உக்கிரானக்காரர்கள் இல்லை, ஆனா புத்தி உள்ள உக்கிரானக்காரங்க இருக்கிறாங்க. ரொம்ப புத்தியா செயல்படுறாங்க. ஆனா தேவனுக்கு தேவை நீதி உள்ள உக்கிரானக்காரன். இப்ப நல்லா கவனிங்க, இந்த உக்கிரானக்காரன் உண்மை உள்ளவனாக, இந்த உக்கிரானக்காரன் விவேகம் உள்ளவனாக. விவேகம் என்பது எதுல வரும் அப்படின்னா, தேவ அன்புல தான் வரும். அவன் தேவனை நேசிக்கிறவனாக அவன் இருக்க வேண்டும். இந்த உக்கிரானக்காரன் என்பவன் யார் என்றால், நல்லா புரிஞ்சுக்கணும், இந்த உக்கிரானக்காரன் என்பதுதான் மணவாட்டி, கிறிஸ்துவினுடைய மணவாட்டி. கிறிஸ்துவை வெளிப்படுத்த வேண்டும். இந்த உக்கிரானக்காரன் யாரை வெளிப்படுத்தணும் சொல்லுங்க, யாரை வெளிப்படுத்தணும்? கிறிஸ்துவை வெளிப்படுத்த வேண்டும். இவன் தான் உக்கிரானக்காரன். ஏனென்றால் அவர்தான் எஜமானன், அவரே சர்வத்திற்கும் சுதந்திரவாளி, அவரே என் எஜமானன், அவரை வெளிப்படுத்த வேண்டும். இப்போ இவன் என்ன செய்யணும்? நல்லா கவனிங்க. முதல்ல இவன் என்ன செய்யணும்னா, எஜமான் பணத்துக்கு கொல்லப்பட்ட அடிமைகளுக்கும் வேலைக்காரருக்கும் ஏற்ற வேலையில போஜனம் கொடுக்கணுமா? என்ன கொடுக்கணுமா? ஏற்ற வேலையில போஜனம் கொடுக்கணுமா? இதனுடைய ஆவிக்குரிய அர்த்தம் எல்லாம் நம்ம பல முறை பார்த்துட்டோம். என்ன பண்ணணும்? அடிமை வேலை செய்ய மாட்டான், வேலைக்காரன் வேலை செய்ய மாட்டான். இவன் கரெக்டா போயிட்டு தன்னுடைய எஜமானுடைய அன்பை அந்த அடிமைக்கு சொல்லி அவனை வேலை செய்ய தூண்ட வைக்கணும். இந்த வேலைக்காரர்கள், கூலிக்கு வேலை செய்கிறவர்கள், அடிமைகள் எல்லாம் அந்த அடிமைத்தனத்துக்கு வேலை செய்கிறவங்க, கூலிக்கு வேலை செய்கிறவர்களுக்கிட்ட போயிட்டு போஜனம் கொடுக்கணும். நம்முடைய எஜமான் எவ்வளவு கஷ்டப்பட்டு அவர் கல்வாரி சிலுவையில் தம்முடைய ரத்தத்தை சிந்தி அவர் பாடுபட்டு அவர் இப்படிப்பட்ட ஒரு மகிமையான ஒரு ராஜ்யத்தை சம்பாதித்திருக்கிறாரே. ஆமென். அவர்களுக்கு கரெக்டா கிறிஸ்துவினுடைய அந்த பாடுகளை குறித்த அந்த போஜனத்தை அவர்களுக்கு கொடுக்க வேண்டும். எழுத்தின்படியும் எடுக்கணும், ஆவியின்படியும் எடுக்கணும். அப்போ இந்த உக்கிரானக்காரனுக்கு கிறிஸ்துவினுடைய அன்பும்
அந்த அந்த பரிபூரணமும் உள்ளத்தில் இருந்தாதான் இவன் விவேகமாய் செயல்படுவான், பதற்றமே இல்லாம கோபமே இல்லாம சரியா செயல்படுவான். அப்ப கிறிஸ்துவனுடைய அன்பு, கிறிஸ்துவனுடைய அன்பின் அகலம் நீளம் ஆழம் உயரம் இன்னது என்பதை அறிந்து அறிவிக்கெட்டாத அந்த அன்பை அறிந்து கொள்ளுபவளே மணவாட்டி. இந்த உக்கிரானக்காரன் என்பது மணவாட்டியை குறிக்கிறது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த உக்கிரானக்காரன் என்பது மணவாட்டி. மணவாட்டி தான் கிறிஸ்துவின் அன்பை வெளிப்படுத்தக்கூடியவள். அநீதியான உலக பொருள்னால தன்னுடைய மாம்சத்தை எப்படி கிறிஸ்து சிலுவையில பலியாக்கி நம்மை மீட்டு கொண்டாரோ, அதே போல மணவாட்டியும் தன்னுடைய சகோதரர்களுக்காக தன்னுடைய மாம்சத்தை பலியாக்கி அவர்களுக்கு நன்மை செய்கிறவர்கள். அவங்க அடிமைதான், அவங்க வேலைக்காரர் தான். அவங்கெல்லாம் சுயத்தில் இருக்கிறாங்க, நல்லா புரிஞ்சுக்கணும். அவங்கெல்லாம் சுயத்தில் இருக்கிறாங்க. ஆனா உக்கிரானக்காரன் சுயத்தை வெறுத்தவன், சுயத்தை சிலுவையில் ஆணி அடித்தவன். என் எஜமானின் அன்பு எவ்வளவு பெரியது என்று சொல்லி அவரோடு கூட சிலுவையில் அடிக்கப்பட்டவன். இந்த சுயத்தை வெறுத்தவனால மட்டும்தான் ஏற்ற வேலையில தன்னுடைய எஜமானுடைய வேலைக்காரர்களுக்கு, சபையில் இருக்கிறவர்களுக்கு, குடும்பத்தில் இருக்கிறவர்களுக்கு, நல்லா கவனிக்கணும், எல்லாமே பாவிங்க தான். எல்லாருமே கிறிஸ்துவின் அன்பை உணர்ந்து கொண்டார்கள் என்று அர்த்தம் அல்ல. ஆனால் நான் கிறிஸ்துவின் அன்பை உணர்ந்து கொண்டேன், கிறிஸ்துவோடு கூட நான் சிலுவில் அடிக்கப்பட்டேன். அதனால அவர்களுடைய பலவீனங்களை நான் சகித்து கொள்ளுவேன். பலவீனம்னா என்ன? எது பலன்? இயேசுவே ராஜா, இயேசு ராஜாவுக்கு என்னன்னைக்கு மகிமை. ஆமேனா? நான் ஒன்றுமில்லை ஆண்டவரே, நான் சிறுமையும் எளிமையும் ஆனவன் ஆண்டவரே, நான் ஒன்றுமில்லை, மகிமையில்லை, என்றென்றைக்கு உம்முடையதே என்று சொல்லுவது உக்கிரானக்காரனுடைய வேலை. ஆனால் மற்றவர்களுடைய பலவீனம், அவங்களுக்காக அவங்க பேசுவாங்க. ஆனால் நான் எனக்காக நான் பேச மாட்டேன். அவங்க மத்தியில் நான் என் கர்த்தரை வெளிப்படுத்தி காண்பிப்பேன். இதுதான் உக்கிரானக்காரனுடைய மகிமை. ஆமென் சொல்லாமா? எத்தனை பேர் இந்த அன்பில் இருக்கிறீங்க இன்னைக்கு? இந்த உக்கிரானக்காரன் மணவாட்டி என்பதை கர்த்தர் இங்கே நமக்கு வெளிப்படுத்துவதை இங்கே பார்க்கலாம். திருப்பி இங்கே பார்க்கலாம். லூக்கா சுவிசேஷம் 12வது அதிகாரத்தில், லூக்கா சுவிசேஷம் 12ஆம் அதிகாரத்தில் 35 வாசியை பார்க்கலாம். 35. உங்கள் அறைகள் கட்டப்பட்டதாகவும் உங்கள் விளக்குகள் எரிகிறதாகவும் தங்கள் எஜமான் கல்யாணத்தில் இருந்து வந்து தட்டும்பொழுது உடனே அவருக்கு திறக்கும்படி எப்பொழுது வருவார் என்று காத்திருக்கிற மனுஷனுக்கு ஒப்பாகவும் இருங்கள். நல்லா கவனிங்க. மனுஷன் அப்படின்னு இங்க சொல்றாரு கர்த்தர். ஆனா இது யாரை வெளிப்படுத்துறது அப்படின்னா மணவாட்டியை வெளிப்படுத்துவது. மணவாட்டி. உங்கள் அறைகள் கட்டப்பட்டதாகவும், ஏன்னா பாவி நிர்வாணி என்று அறிக்கை செய்து விட்டான். நிர்வாணி. நிர்வாணி அப்படின்னு என்ன அர்த்தம்? நான் என் என்கின்ற பொய்யன், திருடன். நிர்வாணி என்று சொன்னால் திருடன் அவன். தேவன் சர்வத்தியம் சிருஷ்டித்திருக்கிறார். இவன் என்ன பண்றான்? நான் ராஜா அப்படின்னு சொல்லி ஏதேனில நான் நிர்வாணியா இருப்பதனால் பயந்து ஒளிந்து கொண்டேன் என்று சொல்லிவிட்டான். அவன் நிர்வாணியா இருக்கிறான். ஆனால் கிறிஸ்து இயேசு சிலுவையிலே பலியாகி அவருடைய நீதியை நமக்கு கொடுத்து விட்டார். அந்த நீதியின் வஸ்திரத்தை நாம் தரித்திருக்கிறோம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அப்ப இது யார்? இது மணவாட்டியே பேசுறாரு. உங்கள் அறைகள் கட்டப்பட்டிருக்கணும். இதோ திருடனை போல வருகிறேன், தன் மானம் காணப்படத்தக்கதாய் நிர்வாணமாய் நடவாதபடிக்கு விழித்து கொண்டு, நல்லா கவனிங்க, விழித்து கொண்டு தன் வஸ்திரங்களை காத்து கொள்ளுகிறவன் பாக்கியவான். அப்ப திருடனை போல வருகிறேன் என்று சொல்லுவது ரகசிய வருகையை பத்தி பேசுறாரு. அப்போ உங்கள் அறைகள் கட்டப்பட்ட, உக்கிரானக்காரன் என்ன பண்ணணும்? அறை கட்டப்பட்டிருக்கணும். இந்த உக்கிரானக்காரன் என்பவன் அன்பு நிறைந்தவன், அன்பிலே உண்மையுள்ளவனும் தன்னுடைய எஜமானுடைய ராஜ்யத்தில் விவேகமாய் ஆளுகை செய்யக்கூடியவனும் தன்னுடைய பிள்ளைகளை விவேகமாய் நடத்தக்கூடியவனாய் அவன் இருக்க வேண்டும் என்று கர்த்தர் சொல்றார். உங்கள் விளக்குகள் எரிகிறதாயும், ஏன்னா மனுஷனுடைய இருதயத்துக்குள்ள அந்தகாரம் வந்துவிட்டது, இருள் சூழ்ந்து விட்டது, நியாயப்பிரமான சுயநீதி வந்துவிட்டது. கர்த்தரே என் வெளிச்சமும் என் ரட்சிப்புமானவர், நான் யாருக்கு பயப்படுவேன்? கர்த்தரே என் ஜீவனின் பலனானவர், நான் யாருக்கு அஞ்சுவேன் அப்படின்னு சொல்றாரு. ஆக இது ரட்சிக்கப்பட்ட புதிய ஏற்பாட்டு சபையார். புரிஞ்சு போச்சா இல்லையா? இவங்க என்ன செய்யணும் அப்படின்னா, கர்த்தாவே நான் என் சுயத்தை சிலுவையில் ஆணி அடிச்சிட்டேன், நீர் கல்யாணத்திலிருந்து வருகிறீர், நீர் எனக்கு வஸ்திரத்தையும் விளக்கை என் கையில கொடுத்துட்டு நீர்
போய்விட்டீர், எனக்கென்று ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண முடியுது. ஸ்பிரிச்சுவலி இது எழுத்தின்படியே வஸ்திரத்தையும் எரிகிற தீவெட்டியும் பிடித்திருக்கிறது கன்னிகை. ஆவிக்குரிய ரீதியில ஸ்பிரிச்சுவல்ல சுபாவத்தின்படி நான் சிலுவிலே மரித்து விட்டேன், கிறிஸ்து இயேசுவை நான் தரித்து கொண்டேன் என்பதுதான் இந்த அறைகள் கட்டப்பட்டிருப்பது. வெளிப்படுத்தல் 16-15 வாசிப்பாக்கலாம். அது சொல்றாரு பாருங்க, திருடனை போல வருகிற வஸ்திரத்தை பாதுகாத்துக்கொள் அப்படின்றாரு பாருங்க, வாசிங்க. இதோ திருடனை போல் வருகிறேன். அப்ப திருடனை போல வருகை என்ன வருக? ரகசிய வருக. இயேசு கிறிஸ்துவின் பகிரங்க வருகை என்பது எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா ரகசிய வருகை நடந்து முடிந்த 7 வருஷத்துல கிறிஸ்து வெளிப்பட போறாரு, தெரிஞ்சிடும் எல்லாருக்குமே. ஆக திருடனை போல வருகிறேன் என்று சொல்லுவது ரகசிய வருகை. அப்போ வஸ்திரத்தை குறித்து பேசுறாரு அப்படின்னா ரகசிய வருகை பத்தி பேசுறாரு. ஒரு உக்கிரானக்காரன் தன்னுடைய அறை கட்டப்பட்டவனாக இயேசு கிறிஸ்து கொடுத்த நீதியின் வஸ்திரம், வாசியாத, தன் மானம் காணப்படத்தக்கதாய் நிர்வாணமாய் நடவாதபடிக்கு விழித்துக்கொண்டு தன் வஸ்திரங்களை காத்துக் கொள்கிறவன் பாக்கியவான். இப்ப நான் கேள்வி கேட்கிறேன்னா, இந்த பிரபஞ்சம் அண்ட சராசரங்களையும் சிருஷ்டித்தவர் யாரு? தேவாதி தேவன். அண்ட சராசரங்களுக்கும் அதிபதியாக பிதாவாக தேவனால் நியமிக்கப்பட்டவர் யாரு? நமது கர்த்தராக இயேசு கிறிஸ்து. அப்போ அவர்தான் என்னுடைய எஜமான், அவருக்கு தான் மகிமை. அவரை நான் நேசிக்கிறேன், அவரை நான் அன்பு கூறுகிறேன் என்கின்ற அந்த அன்பும் விவேகமும் ஒரு மணவாட்டிக்கு மட்டுமே உண்டு. அவரை என் ரட்சகராக ஏற்றுக்கொண்ட மணவாட்டி எப்படி இருப்பா அப்படின்னா, மகிமையெல்லாம் யாருக்குப்பா? மகிமையெல்லாம் யாருக்கு? இயேசு ராஜாவுக்கே மகிமை. ராஜ்யமும் வல்லமையும் மகிமை என்றென்றைக்கும் உம்முடையவைகளை என்று சொல்லிவிட்டு போன இயேசு ராஜாவுடைய அந்த மகிமைக்கு தான் நாம் பாடுபட வேண்டும். இதுதான் மணவாட்டி. அப்போ உங்கள் அறைகள் கட்டப்பட்டதாகவும் உங்கள் விளக்குகள் ரட்சிப்பின் விளக்கு, ரட்சிப்பின் தீபம். நான் ரட்சிக்கப்பட்டு விட்டேன். எதிலிருந்து ரட்சிக்கப்பட்டு விட்டேன்? என் சுயத்திலிருந்து, என் மாம்சத்திலிருந்து ரட்சிக்கப்பட்டு விட்டேன் என்கின்ற அந்த விழிப்பு, அந்த வெளிச்சம் இவங்க கையில் இருக்க வேண்டும். என் எஜமா எப்போ வருவார்? கல்யாணத்துலேருந்து எப்போ வருவார்? ஏன்னா எல்லாம் ரெடியாக இருக்குது. மேலே மணவாட்டிக்கு மேலே தான் அங்கே போய் கல்யாணம் நடக்க போகிறது. நம்ம செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம் என்ன தெரியுமா? என் சகோதரனே, என் சகோதரி, நீ பாவிதான். நீ உனக்காகத்தான் வேலை செய்கிற. ஆனால் நான் என் எஜமானுக்கு, என் மணவாளனுக்கு நான் வேலை செய்கிறேன். நீ எப்பேற்பட்ட கேரக்டர்னா இருந்துக்க, ஆனால் உன் நிமித்த என் மனசை நான் உடைக்கவே மாட்டேன். உன்னை நான் எப்போதும் குளிர பண்ணுவேன். ஏன்னா என் எஜமானன் உன்னை நேசித்திருக்கிறார். ஆமேனா? உனக்காக உயிரை கொடுத்திருக்கிறார். அதனால உனக்காக நான் என் உயிரை கொடுப்பேன். இதுதாங்க மணவாட்டி, இதுதான் உக்கிரானக்காரன். ஆமேனா? இந்த உக்கிரானக்காரன் என்ன செய்யணுமா? எப்போது கல்யாணத்திலிருந்து வருவார் அப்படின்னு சொல்லி இயேசு கிறிஸ்துடைய நீதியாகிய சிலுவை மரணம். நீ சிலுவையில் செத்து போயிருக்கணும். நீ சிலுவையில் செத்தாதான் உன் மனசை நீ உடைக்க மாட்ட. உன் மனசுக்குள்ள, உன் இருதயத்துக்குள்ள கிறிஸ்து இயேசு நீ தரித்து கொண்டிருக்க வேண்டும். அப்படி இல்லைன்னா சின்ன சின்ன விஷயத்துக்கும் உடையும், மனசு அப்படியே நொறுங்கும். அப்படியே சின்ன சின்ன விஷயத்தையும் உன்னால பொறுத்துக்க முடியாது. நீ உக்கிரானக்காரன் அல்ல. அப்ப நீ என்ன செய்யணும் அப்படின்னா, அவமான நிந்தையை நீ சுமந்து கொண்டே இருப்ப. எல்லாம் வரட்டாண்டவர், எனக்கு ஒண்ணுமே இல்லையாப்பா, மகிமையெல்லாம் உமக்கு தான். உன்னை சுத்தி எல்லாரும் அவமானப்படுத்துவாங்க, உன்னை எல்லாரும் நிந்திப்பாங்க. ஆனால் உன் மனசு உடையவே உடையாது. புன்முறுவலோட, நல்ல மனமகிழ்ச்சியோட அவர்களை நீ ஆறுதல் படுத்துவ. தன்னை காட்டி கொடுக்க வந்த யூதாஸ் காரியத்தையும் பார்த்து என் சிநேகிதனே என்று சொல்லக்கூடிய அந்த மகிமை தான் நீதி. ஆமென் சொல்லாமா? தொடர்ந்து வாசிக்க பார்க்கலாம். எப்பொழுது வருவார் என்று காத்திருக்கிற மனுஷனுக்கு ஒப்பாகவும் இருங்கள். எஜமான் வரும்போது விழித்திருக்கிறவர்களாக. விழிப்புனா என்னன்னு சொல்லி கொடுத்தேன். நாம் பாவி என்கின்ற உணர்வு. ஆமேனா? அதுதான் இன்னைக்கு இல்லை சபைகளில். நான் பாவி என்கின்ற உணர்வு அப்படின்னு என்ன அர்த்தம்? ரொம்ப சிம்பிளா நான் சொல்லி கொடுப்பேன் பாருங்க. அதான் சொல்லி கொடுத்துட்டேன். என் முகத்தை நான் வெறுக்கிறது தான் நீதி இல்லையா? இந்த மூஞ்சி வச்சு தான் நமக்கு பேரை வச்சு நம்மளை என்ன பண்றாங்க, நம்மளுக்கு ரிசல்ட் கொடுக்குறாங்க. அப்போ நான் என்ன பண்ணேன்னா, என் முகத்தை நான் வெறுத்திருக்கணும், என் அசைவை நான் மறந்துட்டு இருக்கணும் என் ஆத்மாவில். இவங்க தான் உக்கிரானக்காரன். அப்போ விழிப்பு, கையில் தீவெட்டியை பிடிச்சிருக்கணும். ஆத்மா ரீதியா, ஆத்மா ரீதியா. நல்லா கவனிங்க. மத்திய சுவிசேஷ புத்தகம் 25ஆம் அதிகாரம் சொல்லப்பட்டுகிற 10 கன்னிகைகள் அவங்க பூர்ணமாக்கப்பட்ட உத்தமி சபை அல்ல, அவங்க கன்னிகைகள்.
ஆனா உத்தமி சபை 24ஆம் அதிகாரத்திலே மேல போயிடுது. அதனால புரிஞ்சுக்கணும், அவங்க வந்து சபையிலிருந்து கைவிடப்பட்டவர்கள். சபை என்னைக்குமே கைவிடப்படாது. சபை என்பது அறை கட்டப்பட்டதும் கையில தீவெட்டி பிடித்துக்கொண்டு ரட்சிப்பின் வெளிச்சம் என்பது தன்னுடைய முகத்தை வெறுத்து தன்னுடைய அசைவை மறந்து மகிமையெல்லாம் என் எஜமானுக்கே, என் மணவாளனுக்கே என்று சொல்லி மற்றவர்களுக்கு முன்பதாக நான் அவமான நிந்தை எவ்வளவு வந்தாலும் கர்த்தர் உங்களை நேசிக்கிறார் என்று சொல்லி கிறிஸ்துவின் அன்பை மற்றவர்களுக்கு கொடுப்பதே மணவாட்டியினுடைய அபிஷேகம். அப்ப எஜமான் வரும்போது விழித்திருக்கிறவர்களாக காணப்படுகிற ஊழியக்காரரே பாக்கியவான்கள். அவர் அறை கட்டி கொண்டு அவர்களை பந்திருக்க செய்து சமீபமாய் வந்து அவர்களுக்கு ஊழியம் செய்வார் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். என்ன சொல்றாரு? அவர் வந்து உனக்கு அறை கட்டி கொண்டு உனக்கு ஊழியம் செய்வாராம். அப்ப யார் இது? மணவாட்டி. இது மணவாட்டி சபைக்கு கர்த்தர் ஊழியம் செய்வேன்னு சொல்றாரு. அப்ப நீ என்ன செய்யணும் அப்படின்னா, பிதாவாகிய தேவனுடைய அன்பு என்ன? உலகத்தில் இருக்கிற எல்லாரையும் தேவன் நேசிக்கிறார். ஆமேனா? உலகத்தில் இருக்கிற எல்லாருக்காகவும் தம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை கொடுத்திருக்கிறார். மணவாட்டி என்பவள் உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு மனுஷனுக்கும் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய அன்பு போக வேண்டும் என்று சொல்லி அவர்களுக்கு பணிவிடை செய்கிறவள் தான் இந்த மணவாட்டி. அவர்தான் இந்த உக்கிரானக்காரர்கள். இவங்க என்ன செய்யணும்னா, கர்த்தருக்கு ஊழியம் செய்தால் அவர் உனக்கு ஊழியம் செய்வேன்னு சொல்றாரு. ஆமென் சொல்லுங்க. கர்த்தருக்கு நீ ஊழியம் செய்தால் கர்த்தர் உனக்கு வந்து ஊழியம் செய்வாராம். என் மணவாட்டியே, நீ என்னுடைய வாசலா இருந்தியே. ஆமென். நீ என்ன வெளிப்படுத்தினியே. நான் எப்படி இந்த உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு ஆத்துமாக்காகவும் என் உயிரை கொடுத்தனோ, இந்த அன்பை உன் பக்கத்தில் இருக்கிற உன் சகோதரனுக்கு, உன் கணவனுக்கு, உன் மனைவிக்கு, உன் பிள்ளைகளுக்கு, உன் தாய் தகப்பனுக்கு. இது புதிய ஏற்பாட்டு சபை. ஏதோ ஊழியம் செய்றவங்க மட்டும் கிடையாதுங்க. பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்று அந்த சுயநலமே இல்லாமல் சுயத்தை சாகடிச்சிட்டு தேவனுடைய மகிமைக்காக ஒவ்வொரு ஆத்துமாவுக்கும் நீ கொடுத்து 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 சபையில் நீ சேப்ப பார்த்தியா? இதை தான் கர்த்தர் கேட்கிறாரு. அப்ப நீ கர்த்தருக்கு நீ ஊழியம் செஞ்சேன்னா அவர் உனக்கு ஊழியம் செய்வார். கல்யாணம், வஸ்திரம், வெளிச்சம். அப்ப இதெல்லாம் இந்த உக்கிரான காரணம் குறித்து சொல்றாரு. அப்படின்னா இது முழுக்க முழுக்க யாரை பத்தி பேசுறாரு? மணவாட்டி சபையை பத்தி பேசுறாரு. புரிஞ்சுச்சா இல்லையா? என்ன சொல்லுங்க, இன்னொரு வசனம் எடுத்து காட்டுறேன் பாருங்களேன். கர்த்தருக்கு ஊழியம் செய்யறது அப்படின்னா என்ன? கர்த்தருக்கு ஊழியம் செய்யறதுனா என்ன? எடுத்து வாசிங்க அந்த வசனத்தையும். யோவான் சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம். யோவான் சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 24 வாசிங்க பார்க்கலாம். மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், கோதுமை மணியானது நிலத்தில் விழுந்து சாகாவிட்டால் தனித்திருக்கும், செத்ததேயாகில் மிகுந்த பலனை கொடுக்கும். கவனிங்க பார்க்கலாம். அம்மா எல்லாம் கவனிங்க. ரொம்ப முக்கியமா ஒரு சின்ன ஒரு பயங்கரமான ஆராய்ச்சியை ஒன்று இப்போ நம்ம பண்ணலாம். நம்ம விதை விதைக்கிறோம். விதை விதைச்சு அந்த விதை வந்து முளைக்கணும்னா அந்த விதைக்கு என்ன நடக்கணும்? என்ன இருக்கணும்? சாவு வந்திருக்கணும் இல்லையா? சாவுனா என்ன? இப்போ ஒரு நெல், நம்மளாம் நெல் எடுத்துக்கலாம். கோதுமையெல்லாம் நீங்கள் அவ்வளோ பரிச்சயமாக வராது. நெல் எடுத்துக்கலாம். நெல்லில் அந்த அறுவடை பண்ணும்போதே பார்த்தீங்கன்னா அந்த நெல்லுக்குள்ளே ஒரு ஈரம் இருக்கும், ஈரப்பதம் இருக்கும் இல்லையா? இப்போ நம்மலாம் பார்த்தீங்கன்னா விதை நெல்லுக்கு என்ன செய்வாங்க அப்படின்னாக்கா, அதை எடுத்து நல்லா காய வைப்பாங்க. முதல்ல காய வைப்பாங்க. என்னன்னா அந்த நெல்லுக்கு உள்ள அந்த விதைக்குள்ள எப்போது அது விதையாக மாறும் அப்படின்னா அந்த நெல்லுக்குள்ள அந்த ஈரப்பதம் அந்த சாகணும். அந்த நெல்லுக்குள்ள ஈரப்பதம் இல்லாம போகணும், இல்லாம போயிடணும். அப்பதான் அதுக்குள்ள ஜீவன் உண்டாகும். ஒரு விதையாக அது முளைத்து வரும். இப்ப கர்த்தர் இங்க என்ன சொல்றாருன்னா, நாம் மண்ணிலிருந்து வந்தவர்கள். இந்த ஆத்மாவுல இந்த ஈரம் இருக்கிறது. இந்த நான் இந்த மாம்சம், இந்த மாம்ச ஈரம் இருக்குது. என் ஆத்மாவில் இந்த ஈரம் காயணும். பூமிக்குரிய தன்மையிலிருந்து நான் சாகணும். இந்த பூமி அநீதியான உலக பொருள்கள் மேல இருக்கக்கூடிய இந்த ஈர்ப்பிலிருந்து நான் சாகணும். இவன் தான் உக்கிரானக்காரன். என் கர்த்தர் தேவ ராஜ்யத்துக்காக இந்த பூமியில வந்தார். எனக்காக ஜீவனை கொடுத்துக்கிறார். அவரோட நான் செத்துட்டேன். எல்லாருமே என்ன பண்ணிட்டாங்க? இன்னைக்கு ஏதோ உலகம் உண்டாச்சு அப்படின்னு போயினுக்கிறோம். ஆனா கிறிஸ்து வந்து என்ன சொல்ற? எல்லாத்தையும் தேவன் தான் சிருஷ்டித்தாருன்னு சொன்னாரு. ஆமேனா? நாம் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டோம். என்ன சொல்றோம் இன்னைக்கு? எனக்குள்ள ஒண்ணும் இல்லை, நான் அல்ல, நான் என்னை அல்ல, என் எஜமானை,
என் இயேசு கிறிஸ்துவை நான் வெளிப்படுத்துகிறேன் என்ற அவர் தேவகுமாரன். அப்ப கர்த்தர் என்ன சொல்றாருன்னா, கோதுமை மணியானது நிலத்தில் விழுந்து சாகாவிட்டால் தனித்து தான் இருக்கும். செத்தா மிகுந்த பலனை கொடுக்கும், அநேகருக்கு பிரயோஜனமா இருக்கும். அப்ப நாம் என்ன செய்யணும்னா, சிலுவையில் இயேசு கிறிஸ்துவோடு செத்தாதான் நாம் தேவ ராஜ்யத்தை கட்ட முடியும். நம்முடைய சகோதரர்களுக்காக நாம் செத்து, எத்தனை பேர் சொல்றது புரியுது? யாருடைய மனசையும் நோக்கடிக்க மாட்டாங்க. செத்துட்டவங்க, கிறிஸ்திய சொல்லி செத்துட்டவங்க, அவங்க கிறிஸ்து எப்படி பாவிகளுக்காகவும் துரோகிகளுக்காகவும் தான் உயிரை கொடுத்தாரோ, அதே போல நீ பாவி தான், நீ அடிமைத்தான், நீ வேலைக்காரன் தான். ஆனா நான் குமாரன், நான் உக்கிரானக்காரன். நான் என் பிதாவின் அன்பை, நான் கிறிஸ்துவின் அன்பை நான் உனக்கு கொடுப்பேன். யாரு மனசையும் நோக்கடிக்க மாட்டாங்க. அவ்வளவு சமாதானமா, குடும்பத்தில் அவ்வளவு பீஸ்ஃபுல்லா, சபையில் அவ்வளவு யூனிட்டியா, எல்லாரும் சேர்த்து பிடிச்சி அவ்வளவு. நீ எப்படிதான் இருந்து அது எனக்கு தேவையில்லை, ஆனா நான் உனக்கு நன்மை செய்வேன். இதுதான் கிறிஸ்துவின் அன்பு. அப்ப கோதுமை மணியானது நிலத்தில் வந்து சாகாவிட்டால், இயேசு கிறிஸ்துவோடு கூட சிலுவையில் சாகாவிட்டால் நீ தனித்து தான் இருப்ப. அப்படியே வேறு பிரிஞ்சு, குடும்பத்தில் விட்டு வேறு பிரிஞ்சு, எல்லாரையும் பகைச்சுக்கின்னு, சபையில விட்டு வேறு பிரிஞ்சு எல்லாரையும் பகைச்சு தனித்திருப்ப, தனியா போயிடுவ. இந்த கோலியாத்தின் ஆவி உன்னை அப்படியே தனியா பிரிச்சிடும், கூட்டை விட்டு வெளியே பிரிக்கும் உன்னை. ஆனால் கிறிஸ்துவின் அன்பு, நீ ஒரு பாவி என்கின்ற விழிப்புல, நான் ஒரு பாவி என்கின்ற விழிப்புல தேவன் என் மேல் வைத்த அன்பு, தம்முடைய குமாரனாக இயேசு கிறிஸ்துவை எனக்கு கொடுத்திருக்கிறார் என்று சொல்லி அவர் மரித்தது என் பாவத்திற்காக, கிறிஸ்து சிலுவையிலே மரித்தது என் பாவத்திற்காக என்கின்ற விழிப்பு, அந்த விழிப்பு தான் இங்க விஷயமே. இப்ப கர்த்தர் என்ன சொல்றாருன்னா, கோதுமை மணியானது நிலத்தில் வந்து சாகாவிட்டால் தனித்திருக்கும், செத்ததை அகில் மிகுந்த பலனை கொடுக்கும். செத்துச்சுன்னா சேர்ந்துரும். ஆமேனா? இந்த நான் அப்படின்னுச்சுன்னா மகிமையெல்லாம் திருடும், தனித்து போவோம், எல்லாருமே குறை சொல்லும். நான் எவ்வளோ நல்லது தெரியுமா, நான் எவ்வளோ எப்படி தெரியுமா அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி போகிறேன், அதை வாயில சொல்லக்கூடாது, செயலில் காட்டணும். நான் எவ்வளோ அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி போகிறேன் தெரியுமா, அவங்களாம் என்னென்ன பண்ணுறாங்க தெரியுமா, அப்படி தனித்து வந்து குறை சொல்லினே இருக்கும். எல்லாருமே குறை சொல்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த குறை சொல்கிற ஆவி இன்றையோடு ஒழிவதாக. ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். மணவாட்டி சபை என்பது ஒன்று சேர்ந்து பலன் கொடுக்கும். தனித்து இருக்க மாட்ட, ஒன்று சேர்ந்து நீ பலன் கொடுப்ப. ஏன்னா உன் மாம்சத்துக்கு நீ சிலுவையில் செத்துட்ட. தொடர்ந்து வாசிங்களேன். தன் ஜீவனை சிநேகிக்கிறவன், இதான் பிரச்சனை. எதை நீ சிநேகிக்கிறீங்க? ஜீவனை. அநீதியான உலக பொருளை நீங்கள் சிநேகிக்கிறீர்கள், ஜீவனை சிநேகிக்கிறீர்கள். இந்த ஜீவன் ஒரு மாயை, ஒரு நாளைக்கு நீ சாக போறியே, எதுக்கு உனக்கு பெருமை சேர்க்கிற இல்லையா? ஆனால் உனக்காக நான் சிலுவையில் சேர்த்து உனக்கு நித்திய ஜீவனை கொடுத்திருக்கிறேன். தன் ஜீவனை சிநேகிக்கிறவன் இழந்து போவான், இந்த உலகத்தில் தன் ஜீவனை வெறுக்கிறவனோ அதை நித்திய ஜீவகாலமாய் காத்து. இவன் தாங்க உக்கிரானக்காரன், இவன் தாங்க மனவாட்டி. தன் ஜீவனை என்ன பண்ணங்க? வெறுக்கணும். நீ இந்த உன் ஜீவனை நீ நேசித்தனா மகிமையெல்லாம் யாருக்கு தேடுவ? உனக்கு தேடுவ. நான் சிம்பிளா சொல்லிட்டேன். என்ன சொல்லி கொடுத்த? யார் என் விரோதி? நான் தான், என் மாம்சம் தான் என் விரோதி. நான் என்ன பண்ணணும்? என் குற்றங்களை நான் பார்க்கணும். சிலுவையில் பலியானது என் பாவத்துக்கு. என்ன நான் பார்த்துட்டு நான் மனவாட்டி, அவள் தான். என் குற்றங்களை நான் பார்த்துட்டேன்னா நான் மனவாட்டி. ஆனால் எல்லாரும் என்ன பண்ணுறாங்கன்னா, மற்றவங்களுடைய குற்றங்களை உட்காந்து ஆராய்ச்சி பண்ணுறாங்க. அதை நீ பண்ணக்கூடாது ப்ளீஸ். உன் ஜீவனை வெறு, உன் ஜீவன். இதுதான் மனவாட்டி. இவன் தான் உக்கிரானக்காரன், இவன் தான் சுயத்தை வெறுத்தவன். தொடர்ந்து வாசிங்களேன். ஒருவன் எனக்கு ஊழியம் செய்கிறவன் ஆனால் என்னை பின்பற்ற கடவன். நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே என் ஊழியக்காரனும் இருப்பான். ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் அவனை பிதாவானவர் கனம் பண்ணுவார். என்னங்க சொல்றீங்க? ஒருவன் எனக்கு ஊழியம் செய்கிறவன் ஆனால் அப்படின்னு என்ன அர்த்தம்? தெரு தெருவா போய் பாட்டு பாடி சுவிசேஷம் சொல்லி அறிவிப்பு கொடுத்து பிரசங்கம் பண்ணி பெரிய பெரிய சர்ச்சு கட்டி நல்லா ஃபேமஸாக நிறைய டிவியில் பிரசங்கம் பண்ணி எல்லாத்துலேயும் நல்லா ஃபேமஸாக, அதுவா ஊழியம்? எப்பவுமே எல்லாமே நல்லதுங்க, எல்லாமே நல்லது. ஆனால் ஒரு எல்லையோடு நம்ம ஸ்டாப் பண்ணுறோமே, அதுதான் பாவம். இதெல்லாம் ஊழியம்தான். ஆனால் கர்த்தர் சொல்லுகிற பிரதான ஊழியம் எது தெரியுமா? ஒருவன் எனக்கு ஊழியம் செய்வானே ஆனால் என்னது? இயேசு கிறிஸ்துவோடு நான் சிலுவையில் செத்துட்டேன்னு உன் சகோதரங்கிட்ட உன்னை காட்டு, அதுதான் ஊழியம்.
உனக்கு உனக்கு அவமான நிந்தை வரும்போது பொறுமையா சகித்து கொண்டு, என்னங்க உங்களுக்கு கோபமே வரலையா? உங்களுக்குன்னு எதுவுமே இல்லையா? உங்களுக்கு எதுவுமே இல்லைங்க, நான் இயேசு கிறிஸ்துவோட சிலுவையில் செத்துட்டேன், அவர் உங்களை நேசிக்கிறார், இதுதான் ஊழியம். ஒருவன் எனக்கு ஊழியம். இன்னைக்கு நிறைய பேர் இன்னைக்கு இந்த அன்பை இழந்துட்டாங்க. அன்பாய் சொல்லுகிறேன், கிறிஸ்து இயேசு உங்களை பிதாவினிடத்தில் சேர்ப்பதற்காக உங்களுக்காக உயிரை கொடுத்தாரே. நான் ஒரு பாவி, எனக்கு மகிமை கிடையாது, ஆனாலும் பாவியாகி என்னை மீட்கிறதுக்காக என் கர்த்தர் சிலுவையிலே பலியானார். அவரோடு நான் செத்துட்டேன். அவரோடு செத்து விட்ட நான் உங்களுக்கு நான் நன்மை செய்வேன், உங்களுக்கு நான் போஜனம் கொடுப்பேன், உங்களுக்கு கிறிஸ்துவின் அன்பை கொடுப்பேன். இதுதான் கிறிஸ்துவுக்கு ஊழியம் செய்வது. புரிஞ்சு போச்சா இல்லையா? இவங்க தான் மனவாட்டி, இவர்கள் தான் உக்கிரானக்காரர்கள், இவங்க தான் கரெக்டாக ஏற்ற வேலையில் படி அளப்பாங்க தன்னுடைய வேலைக்காரர்களுக்கு, எஜமானுடைய வேலைக்காரர்களுக்கு. நான் என்ன சொல்கிறேன்னா, உங்களை எல்லாரும் மைண்டில் வச்சுங்க. எப்படி தெரியுமா மைண்டில் வச்சுக்கணும்? நான் என் கர்த்தருடைய உக்கிரானக்காரன், நான் அவருக்கு ஊழியம் செய்கிறேன், அவருடைய மரணத்தை எனக்குள்ளிருந்து வெளிப்படுத்துகிறேன், நான் என் எஜமானுடைய வாசல். மகிமையெல்லாம் என் பிதாவுக்கு தான், எனக்கு அல்ல. என் பிதாவுக்கு எது மகிமைன்னா, நீ பிதாவை அறிந்து அவரை ஆராதிப்பது. அப்படியானால் அவரை நீ பிதாவை அறிந்து ஆராதிக்க வேண்டுமேயானால் அவரை நான் உனக்கு காண்பிப்பேன், அவருடைய அன்பை நான் உனக்கு வெளிப்படுத்துவேன். இதுதான் கிறிஸ்துவுக்கு ஊழியம் செய்வது. அவர் சிலுவையில் மரித்த மரணத்துக்கு நான் பொறுப்பு. அவர்களை தான் தேவன், பிதாவாகிய தேவன் மகிமை கனப்படுத்துகிறார், பிதாவானவர் கனம் பண்ணுகிறார். இந்த உலகத்தில் இயேசு கிறிஸ்துவுக்கு நீ ஊழியம் செஞ்சியே. நான் இப்போ நல்லா மைண்டில் வச்சு பாருங்க பார்க்கலாம், யார் மேலே எனக்கு கசப்பில்லை, அப்படி உங்கள் மனசை தொட்டு சொல்லுங்க பார்க்கலாம். யாராவது சொல்லுங்க பார்க்கலாம். அப்படி இருந்தீங்கன்னா நீங்கள் தான் மனவாட்டி, நீங்கள் தான் உக்கிரானக்காரர்கள், நீங்கள் கிறிஸ்துவுக்கு ஊழியம் செய்கிறீர்கள். ஏன்னா இது பொல்லாத உலகம். உண்மையா இல்லையா? நல்ல உலகமா இது? நல்ல உலகமா? எல்லாருமே நல்லவங்களா? நான் என்ன கேள்வி கேட்குறேன்னா, நல்லவங்க அவர்கள் பாவிகளாக இருக்கும்போதே கிறிஸ்து பாவிகளுக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணினார். அந்த அன்பை நீ காட்டுவா பாரு, அதுதான் கிறிஸ்துவுக்கு ஊழியம் செய்வது. யார் மேலே கசப்பு இருக்காது, அன்பு மட்டுமே உள்ளத்தில் இருக்கும். நீ எதை வேணா வெளிப்படுத்திக்க, அது உன் சுபாவம். ஆனால் யார் சுபாவம்? என் கர்த்தருடைய அன்பை வெளிப்படுத்துவது. அந்த மாதிரி எல்லாரும் மேலேயும் அன்பா இருக்கிறோமா? இதுதான் மனவாட்டி சபை, இதுதான் புதிய ஏற்பட்ட சபை. அன்பானவர்களே, இங்க கர்த்தர் சொல்றார் பாருங்க, ஒருவன் எனக்கு ஊழியம் செய்கிறவன் ஆனால் என்னை பின்பற்று, நீ என்னை ஃபாலோ பண்ணி வா. நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே என் ஊழியக்காரனும் இருக்கிறான். கிறிஸ்து எங்க இருக்கிறாரு? சிலுவில் இருக்கிறாரு. சிலுவில் இருந்தவர் பிதாவாகிய தேவனுடைய வலது பாசத்தில் உட்கார்ந்து இருக்கிறார். கிறிஸ்து பிதாவாகிய தேவனுடைய அன்புக்காக, பிதாவாகிய தேவனால் நேசிக்கப்பட்ட எனக்காக அவர் உயிரை கொடுத்ததை போல, பிதாவாகிய தேவனால் நேசிக்கப்படுற உனக்காக என் உயிரை நான் கொடுப்பேன். இதுதான் கிறிஸ்துவின் அன்பு, இதுதான் கிறிஸ்துவுக்கு ஊழியம் செய்வது, இதுதான் வாசல், இதுதான் கிறிஸ்துவுக்கு வாசலாக செயல்படுவது. அப்போ இங்க கர்த்தர் என்ன சொல்றாருன்னா, ஒருவன் எனக்கு ஊழியம் செய்கிறவன் ஆனால் என் பிதாவானவர் என்னை கனம் பண்ணுவார். அப்படின்னு என்ன அர்த்தம்? பிதாவாகிய தேவனை முகமுகமா யார் தரிசிக்க போறது? யார் தரிசிக்க போறது? மனவாட்டி சபை. அப்ப மனவாட்டி மட்டும்தான் கிறிஸ்துவுக்கு ஊழியம் செய்கிறவள். பிதாவானவர் கனம் பண்ணுவார். பிதாவை முகமுகமாய் நாம் தரிசிக்கும்படிக்கே கிறிஸ்து இயேசு இந்த பூமியிலே மனிதனாக வந்து நமக்காக சிலுவையில் ஜீவனை கொடுத்தார். அப்ப என் பிதாவானவர் கனம் பண்ணுவார் அப்படின்னா உன்னை மருமகளா ஏத்துக்குவார். அவ்வளவுதான், வேற ஒண்ணுமே இல்லை. கல்யாணத்திலிருந்து இப்போ நமக்காக ஒரு இடத்தை ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார். என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு, அப்படி இல்லாத நான் சொல்லியிருப்பேன். நான் போய் ஒரு ஸ்தலத்தை உங்களுக்கு ஆயத்தம் பண்ணி நான் இருக்கிற இடத்தில் உங்களையும் சேர்த்துக் கொள்ளும்படி நான் மறுபடியும் வருவேன். ஆமேனா? அப்போ பிதாவானவர் கனம் பண்ணுவார் என்றால் உன்னை மனவாட்டியாக அந்த மகிமையின் எருசலேமில், அந்த பரம எருசலேமில் தன் புருஷனுக்காக அலங்கரிக்கப்பட்ட மனவாட்டியை போல ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற அந்த மகிமையின் எருசலேமுக்குள்ள கர்த்தரை சேர்த்து கொள்ளுவார் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்குது? எத்தனை பேர் கிறிஸ்துவுக்கு ஊழியம் செய்கிறீர்கள்? கிறிஸ்துவுக்கு ஊழியம் செய்வது என்பது எல்லார் மேலேயும் சமாதானமா இருப்பது, யாரு மேலேயும் கசப்பு இருக்காது. யாரை கேட்க போறாரு? ஆஸ்திரேலியாவில் அங்கே இருக்கக்கூடிய அந்த நகரத்தில், இந்த தெருவில், இந்த ஜனத்துக்கு நீ அன்பை காட்டினியா? அதை கேட்க போறாரு. அமெரிக்காவில் இந்த மாகாணத்தில் இந்த தெருவில் இருக்கக்கூடிய இந்த குடும்பத்துக்கு உன் அன்பை காட்டினியா? அதை கேட்க போறாரு. உன் குடும்பத்தில் எனக்கு ஊழியம் செஞ்சியா? உன் சபையில் எனக்கு ஊழியம் செஞ்சியா? உன் கிராமத்தில், உன் சொந்த பந்தங்கள் மத்தியில்
நீ எப்படி இருந்த? ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இவர்களுக்காகத்தான் கிறிஸ்து இயேசு வருகிறார். எப்ப வருவாரு? இப்ப எடுத்து வாசிங்க, லூக்கா சுவிசேஷம் 12 வாசிங்க, 38 வாசிங்க பார்க்கலாம். அவர் இரண்டாம் ஜாமத்திலாவது மூன்றாம் ஜாமத்திலாவது வந்து அவர்கள் அப்படியே இருக்க கண்டால் அவ்வூழியக்காரர் பாக்கியவான்கள். அல்லேலூயா. எப்போ ஜாமம் எப்ப வருவார்னு தெரியாது. எந்த ஜாமத்துல ஒரு ரகசிய வருகையை பத்தி பேசுறாரு. ஆமென் சொல்லுங்க. யாரு? அப்ப இது மணவாட்டி. ஆக இந்த உக்கிரானக்காரன் என்பவன் மணவாட்டி. அநீதியான உலக பொருளினாலே சிநேகிதரை சம்பாதிக்க வேண்டும். அன்பை சம்பாதியுங்கள். அன்புதான் தேவ ராஜ்யம். எல்லாரும் மேலேயும் அன்பா இருங்க. அவர் எப்பனாலும் வருவாரு. நீ வந்து நிர்வாணியா இருந்த, நீ நிர்வாணி அப்படின்னா நான் என் வலிக்கும், உனக்கு மனசுக்குள்ள வலிக்கும். இதெல்லாம் ஏசப்பா நாமத்துக்கு மகிமையா. அதை பல டீச்சிங்கில் நம்ம எடுத்து பார்த்தோம். ஆசரிப்பு கூடாரத்தில் இந்த பலிகளை குறித்து ஏகாப்பட 120 வாரம், ஒவ்வொரு வாரமும் 4 மணி நேரம் மைண்டில் வச்சு பார்த்துங்க பார்க்கலாம். ஏசப்பாவுடைய பரிசுத்த நாம மகிமைப்படுவதாக 120 வாரமாக ஆசரிப்பு கூடாரத்தில் ரகசியங்களை கிறிஸ்து இயேசுவோடு எப்படி நம்ம மரிப்பது, எப்படி அவருக்கு நம்ம ஊழியம் செய்வது என்பதை குறித்து நம்ம ஒவ்வொரு லைன் பை லைனாக வசன ரீதியாக நம்ம பார்த்தோம். ஆனால் அதே சமயம் நம்ம வெளிப்படுத்தின விசேஷம் 66 வாரங்களாக நம்ம வசனத்தின்படி வசனமாக நம்ம பார்த்தோம். அப்புறம் என்ன பார்த்தோம்? இந்த மகிமைக்குள்ள பிரவேசிக்கிற அஸ்திபாரங்களும் மதில்களும் உள்ள நகரமாகிய பரமேஸ்வரம் 50 வாரம் பார்த்தோம். அப்புறம் உன்னத பாட்டு அது ஒரு 10 வாரம் பார்த்தோம். ஒன்று 4 மணி நேரம் வச்சு நம்ம பார்த்தோம். கர்த்தருடைய பரிசுத்தம் மகிமைப்படுவதாக. இதெல்லாம் உட்காந்து நம்ம தியானம் பண்ணிட்டு இப்போ அப்படியே ஒன்று சேர்த்து உங்களை நீங்கள் அப்படியே அலசி பார்த்துங்களேன். யார் மேலே உங்களுக்கு மனசில் கசப்பு இருக்கு? அப்படி நிர்வாணி என்று கர்த்தர் உங்களுக்கு எச்சரிக்கை கொடுக்கிறார். மனம் திரும்பி இல்லாமா? ஆமென் சொல்லாமா? நான் ஒன்றும் இல்லைப்பான்னு சொல்லிடுங்க. நான் ஒன்றும் இல்லை ஆண்டவரே. நிர்வாணின்னா இந்த மாம்சத்தை நாம் துதித்து கொண்டிருக்கிறோம், இந்த மாம்சத்துக்கு பெருமையை சேர்க்கிறோம். யார் மேலே கசப்பு இல்லாமல் நமக்குன்னு வாழாம மற்றவர்களுக்காக கிறிஸ்துவின் அன்பை, கிறிஸ்துவுக்கு ஊழியம் செய்யுங்கள். அவர் சிலுவையில் பலியானது எனக்காக. நான் பாவி, அவரோடு நான் செத்துட்டேன் அப்படின்னு அவருக்கு ஊழியம் செய்து அவரை மகிமைப்படுத்துங்கள். உங்கள் சகோதரர்கள், உங்கள் சகோதரிகளுடைய உள்ளங்கள் கிறிஸ்துவை துதிக்கட்டும். கிறிஸ்துவின் மேல பற்றுதல் வரட்டும். என்னடா இவங்களுக்குள்ள கிறிஸ்து இருக்கிறாரு, இவங்களை நான் பார்க்கிறேன், நான் இவங்களை பார்க்கல, நான் கிறிஸ்துவை பார்க்கிறேன். நான் அனுபவிக்கிற துன்பத்துக்கு நான் தான் காரணம். இதை என்னைக்கு நீ உணர்ந்து கொள்றியோ அதுதான் மணவாட்டி. தன் பிழைகளை உணர்கிறவன் யார்? தன் பிழைகளை உணர்கிறவன் யார்? இதுதான் யூதா, இதுதான் தாமார். நல்லா மைண்ட்ல வச்சுங்க. தன் பிழைகளை உணர்கிறவன் யார்? மறைவான குற்றங்களுக்கு என்னை நீங்களாக்கி ரட்சியும் ஆண்டவரே. ஒரு மனுஷனாலும் தம் பிழைகளை உணர முடியாது. எந்த ஒரு மனுஷன் தம் பிழையை உணர்ந்து கொள்ளுகிறானோ, யாம் பிழை, அதுதான் விழித்திருக்கிறவர்கள். இந்த மாம்சத்திலிருந்து தங்களுடைய ஆத்மாவை ரட்சித்துக் கொண்டவர்கள். அவருடைய விளக்கு ஜோதியா எரிந்து கொண்டிருக்கிறது. அவர்கள் இயேசு கிறிஸ்து சிலுவையில மரித்த அந்த நீதியை தங்கள் வஸ்திரங்களாக தரித்துக் கொண்டிருக்கிறார்கள். கிறிஸ்து இயேசுவை தரித்துக் கொண்டிருக்கிறவர்கள். இவர்கள் தான் இந்த உக்கிரானக்காரர்கள், இவர்கள் தான் இந்த மணவாட்டி. ஆக இந்த வேலைக்காரர்கள், எஜமான் கல்யாணத்திலிருந்து வராரு, அப்போ உங்களுடைய அறைகள் கட்டப்பட்டிருக்கணும், நீ நிர்வாணியா இருக்கக்கூடாது, நீ உன்னுடைய விளக்கு உன் கையில் இருக்கணும் அப்படின்னு நீங்க கர்த்தர் சொல்றதுக்கான காரணம் என்ன? உங்ககிட்ட அன்பு இருக்கிறதா? அன்பை கொடுங்க, சம்பாதிங்க, பலியாகி சம்பாதிங்க. கொடுப்பதே அன்பு, கொடுத்து நிறைவேற்றுவதே நீதி. இப்ப அதெல்லாம் பார்த்தோமே இல்லையா? இரக்கம், மனதுருக்கம், அன்பு, நீதி, இதெல்லாம் பார்த்தோம். விவேகம், விவேகம் என்பது ஞானம், புத்தி, அறிவு, விவேகம். இந்த மணவாட்டிக்கு இருக்கக்கூடிய தகுதி விவேகம். விவேகம் என்பது மற்றவர்களுடைய பாவங்களை மன்னித்து மகிமை அடைவது. நீதிமொழிகள் புத்தகம் வசனம் மகிமையான வசனம் அது இல்லையா? மற்றவருடைய பாவங்களை மன்னித்து மகிமை சேர்ப்பது, அது மன்னிப்பது தான் நமக்கு மகிமை. எவ்வளவுக்கு எவ்வளவு மற்றவங்களை மன்னிக்கிறீங்க, அது உன் சுபாவம். எப்படின்னா இருந்துக்க, நீ பாவி, உனக்காகத்தான் என் கிறிஸ்து சிலுவையிலே பலியாக இருக்கிறார் என்று சொல்லி அவர்களுக்கு போஜனம் கொடுக்கணும். கிறிஸ்துவின் சிலுவையின் அன்பை கொடுக்கணும். தொடர்ந்து வாசிங்களேன். 12 லூக்கா 12:38 வாசிங்களேன். அவர் 2ஆம் ஜாமத்திலாவது 3ஆம் ஜாமத்திலாவது வந்து அப்படியே இருக்க கண்டால் அவ்வூழியக்காரர் எந்த நேரத்திலும் வருவார். எக்கால சத்தம் எப்பனா தொனிக்கும். நீ ரெடியா இருக்கணும்.
என்ன ரெடியா இருக்கணும்? மகிமையெல்லாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல என் தேவனுக்கே. ஆமேனா? ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நான் என் கர்த்தரை மகிமைப்படுத்துவேன், என் இயேசுராஜாவை மகிமைப்படுத்து. நான் கோதுமை மணி, நான் கிறிஸ்து இயேசுவோடு செத்து விட்டேன். இந்த அன்பை எல்லாருக்கும் நான் கொடுப்பேன். இந்த மாம்சத்துக்கு நான் சுகம் தேட மாட்டேன். இந்த மாம்சத்துக்கு நான் சுகத்தை தேடுவது இல்லை. இந்த மாம்சம் ஒரு மாயை. இதுதான் ஆயத்தமா இருக்கிறவர்கள். 39 வாசிக்கலாம். திருடன் இன்ன நேரத்தில் வருவான் என்று வீட்டு எஜமானுக்கு தெரிந்திருந்தால் அவன் விழித்திருந்து தன் வீட்டை கண்ணமிட ஒட்டான் என்று அறிந்திருக்கிறார். இது ஒரு இவங்க, இது பயங்கர சத்தியம். இது திருடன் இன்ன நேரத்தில் வருவான் அப்படின்னு வீட்டு எஜமானுக்கு தெரியுதுன்னா அவன் வீட்டை வந்து கொள்ளையடிக்க விட்டுருவானா? எப்படி இருப்பான்? எப்பா கவனிக்கிறீங்களா? இப்ப இந்த இடத்துல வீடுன்னு கர்த்தர் என்ன சொல்றாரு? இந்த வீடு, இந்த சரீரம் மகிமை அடையணும். நல்லா மைண்ட்ல வச்சு, மகிமை அடையணும். மகிமை அடையணும்னா இந்த சரீரத்தை நான் கிறிஸ்து இயேசுவோடு பலியாக்கணும். இந்த சரீரத்துக்கு நான் செத்து இருக்கணும். அப்ப என்ன பண்றது? கிறிஸ்து வரும்போது விழிப்பாயிருந்து இந்த சரீரத்தை மகிமைக்கு ஒப்பு கொடுக்கணும். திருடன் இன்ன ஜாமத்திலே வருவான் என்று வீட்டு எஜமானுக்கு தெரிந்திருந்தால் நீ வந்து இத திருடுப்பா அப்படின்னு சொல்லிட்டு தூங்குவானா? தூங்கினா இருப்பான்? நல்லா கவனிக்க. திருடன் இன்ன ஜாமத்துல வருவான்னு தெரிஞ்சிச்சுன்னா விழிச்சிருப்பானா? விழிச்சிருக்க மாட்டானா? ஆமேனா? இப்ப இங்க இந்த இடத்துல ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, நான் திருடனை போல வருவேன். திருடன் எப்பவுமே சொல்லிட்டு வரவனுக்கு திருடன் கிடையாது. ஆமேனா? சொல்லிட்டு வருகிறவனுக்கு பேரு திருடன் கிடையாது. திருடன் அப்படின்னா யாருன்னா, திடீர்னு எல்லாம் தூங்கிக்கிட்டு நேரம் பார்த்து வருகிறவன் தான் திருடன். ஆனா எல்லா ரகசியத்தையும் உணர்ந்து, என் வீட்டுக்கு யாரெல்லாம் விரோதி, என் வீட்டு யாரெல்லாம் கொள்ளையடிப்பான் அப்படின்லாம் நல்லா அலசி பார்த்து, ஓகே இந்த நேரத்தில் ஒரு திருடன் இருக்கிறான், அந்த திருடன் வருவான் அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா அவன் விளக்க கொளுத்தி வச்சுக்கின்னு தான் வீட்டை எப்போதுமே வெளிச்சமாகவே வைத்து கொண்டிருப்பான். லைட்லாம் ஆஃப் பண்ண மாட்டான், ரெடியாக இருப்பான். அப்போது திருடன் வந்து ஏமாந்து போயிடுவான். அதே போல கிறிஸ்து இங்கே என்ன சொல்றாருன்னா, நான் திடீர்னு வருவேன். ஆமேனா? உன் ஆத்துமாவில் ஒரு விழிப்பு ஏற்பட்டு, உன் ஆத்துமாவில் ஒரு ரட்சிப்பு ஏற்பட்டு நீ என்ன செய்யணும்னாக்கா, உன் வீட்டை அவர் மகிமைக்கு நீ ஒப்பு கொடுக்கணும். அப்போ உன் ஆத்துமாவில் ஒரு விழிப்பு இருக்க வேண்டும். உன் ஆத்துமாவில் விழிப்பு இருந்து பிதாவாகிய தேவனை நீ தரிசித்து, கிறிஸ்து இயேசு எந்த நேரத்திலையும் என்னை மீட்க வரலாம். எல்லாரும் ஆமென் சொல்லுங்க. இதுதான் ரொம்ப முக்கியம். எந்த வினாடியும் என் கர்த்தர் வரலாம். ஏனென்றால் என் கர்த்தர் தான் ராஜாதி ராஜா, அவர் தான் சர்வத்துக்கும் மகிமைக்கும் பாத்திரராய் இருக்கிறவர் அப்படின்னு ஒவ்வொரு வினாடியும் அவர் கொடுத்திருக்கிற இந்த பணிவிடையை, அவர் கொடுத்திருக்கிற இந்த உக்கிரான உத்தியோகத்தை உண்மையாய் செய்து எந்த நேரத்தில் அவர் வருவார், அவருக்கு தான் மகிமை, இந்த சரீரத்திலிருந்து நான் அவரை மகிமைப்படுத்துவேன் என்கின்ற அந்த விழிப்பு இருக்குமே. ஆனால் இந்த சரீரம் ஒருபோதும் கொள்ளையாகி போகாது. இந்த சரீரம் மகிமையடைந்து மகிமைக்குள்ளே பிரவேசிக்கும். ஆனால் யாரெல்லாம் விழிப்பு இல்லாம என் எஜமான் வர நாளாகும், அவர் வருவார்னு சொல்லிட்டு போனாரு, அவர் வரும்போது பார்த்துக்கலாம், இன்னைக்கு எனக்கு இதெல்லாம் வேணும், எனக்கு இதெல்லாம் வேணும், எனக்கு இப்படிலாம் நான் வாழ போறேன், எனக்கு இவ்வளோ பிளானை இந்த பூமியில போட்டு வச்சுன்னு உட்காந்துருப்பேன். அப்ப என்ன பண்ணுனாக்கா, திருடன் வந்து உன்னுடைய வீட்டை வந்து என்ன பண்ண, திருடி கொள்ளுவான். இந்த திருடன் யார் என்றால் சத்துரு. இவன் தான் வந்து அந்தி கிறிஸ்துவின் ஆவி, அதான் சோம்பேறியினுடைய ஆவி. இந்த சோம்பேறி உன்னை திருடி விட்டான். புரியுதா இல்லையா? நல்லா புரிஞ்சுக்கணும். சோம்பேறியினுடைய ஆவி. சோம்பேறி யாருன்னாக்கா, தனக்கு மகிமையை சேர்க்கிறவன், அவன் எஜமானை அறியாதவன், கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாதவன் தான் அந்தி கிறிஸ்து. அந்த அந்தி கிறிஸ்துவின் ஆவி என்ன சொல்லுதுன்னா, இந்த பூமியில நான் தான் ராஜா, எனக்கு தான் மகிமைன்னு சொல்லுது. ஆனா மணவாட்டி சபை என்ன சொல்றாங்க அப்படின்னா, என் மணவாளன் கிறிஸ்து, அவர் தான் என்னை மீட்டவர், எனக்காக உயிரை கொடுத்தவர், என் மணவாளன் எப்ப வேணா என்னை மீட்க வரலாம். அப்ப நான் என்ன செய்யணும், அவர் எனக்கு கொடுத்திருக்கிற உத்தியோகத்தை பணிவிடையை நான் கரெக்டா செய்யணும்னு சொல்லி எந்த நேரத்தில் விழிப்பா எந்த நேரத்திலே வரலாம். ஆமென்.
தூங்கிட்டுனா உன் சரீரம் கொள்ளையாகி போயிடும். அந்தி கிறிஸ்து பிடிச்சி இழுத்துக்குவான். சொல்ல சோம்பேறினா யாருன்னு சொன்னேன்? அந்தி கிறிஸ்து. அவன் சோம்பேறி. அவன் என்ன பண்ணுவான்? நல்ல இந்த பூமிக்குரிய இந்த ஈரப்பதம் அவனுக்கு காயவே காயல. இந்த பூமியிலே தான் பெருமையை. இவன் தான் அநீதி உள்ள உக்கிரானக்காரன். ஆனா புத்தியா செயல்படுறவன். அவன் எல்லாருக்கும் லாபத்தை கொடுப்பான். ஜனங்களுக்கெல்லாம் நிறைய சலுகைலாம் கொடுக்க போறான். இதை நம்ம வெளிப்படுத்தும் விஷயத்தை தியானிக்கும் போது நம்ம மகிமையாய் கர்த்தர் நமக்கு வெளிப்படுத்தி கொடுத்தார். கர்த்தருடைய பரிசுத்தம் மகிமைப்படுவதாக. ஆக நமக்கு தேவை என்னன்னா, இந்த சரீரம் ஜீவனை பெற்று ஆளுகை செய்ய வேண்டுமே ஆனால் என் மணவாளன், என் எஜமான் எப்பொழுது வேண்டுமானாலும் வருவார். அவர்தான் சர்வத்துக்கும் எஜமான். ஏன் இந்த இடத்துல மணவாளன் சொல்லாம எஜமான் சொல்லப்பட்டுக்குது அப்படின்னா, இந்த இடத்துல இயேசு கிறிஸ்து தான் ராஜாதி ராஜாவாக பார்க்க வேண்டும். புரிஞ்சு போச்சா? அவர்தான் சர்வத்துக்கு சுதந்திரவாளியாக பிதாவாகிய தேவன் நியமித்திருக்கிறார். ஏனென்றால் ஏன் பிதாவாகிய தேவன் சர்வத்துக்கு சுதந்திரவாளியாக கிறிஸ்துவை நியமித்தார் என்றால், கிறிஸ்து தம்முடைய மனவாட்டிக்காக தம் ஜீவனை கொடுத்திருக்கிறார். அதனால தான் சர்வத்துக்கு சுதந்திரவாளியாக நியமித்திருக்கிறார். அப்போ இந்த நேரத்தில் திருடன் வருவான் என்று தெரிஞ்சிருந்தா யாரும் தூங்க மாட்டாங்க. ஆமென். தூக்கம் என்பது சோம்பேறி. அந்த சோம்பேறி யாருன்னா நல்லா துண்டு இங்கே நல்லா தூங்குறது. இப்போ சில உண்மையான பரிசுத்தவான்களாக நீங்கள் பார்த்தீங்கன்னா சாப்பாட்டில் ரொம்ப கண்டிஷனாக இருப்பாங்க. சாப்பாட்டில் கண்டிஷன், இதுதான் சாப்பிட்ணும், இப்படி தான் சாப்பிட்ணும், இந்த வேலைக்கு தான் சாப்பிட்ணும். தூக்கத்தில் பயங்கர கட்டுப்பாடு இருக்கும். தூக்கம் அவர்கள் அதிகமாய் உழைத்து கொண்டே இருப்பார்கள். இந்த நேரத்தில் குறிப்பிட்ட டைம், இந்த நேரத்தில் ஜபம், அதிகாலை ஜபம், இப்படி இதெல்லாம் அங்கே ஒழுங்கு இருக்கும். ஏன்னா எஜமான் எப்பனாலும் வரலான்னு சொல்லிட்டு வரும். எந்த வினாடி ரெடியாக இருக்கணும். இப்போ ஒரு வரா. அப்போ என்ன செய்யணும்? அவருக்கு ஊழியம் செய்து கொண்டே இருக்க வேண்டும். அவரால் கொடுக்கப்பட்டிருக்கிற சொந்தங்களுக்கு, குடும்பத்துக்கு நீ கொடுத்து கொண்டே இருக்க வேண்டும். சபைக்கு உன்னை கொடுத்து கொண்டே ரெடியாக இருக்கணும். இல்லைங்க, எனக்கு நான் ரொம்ப டயர்டில் இருக்கேன், எனக்கே முடியலன்னா என்னை யாருமே விசாரிக்க மாட்டீங்க, என் கஷ்டத்தை யாருமே புரிஞ்சுக்க மாட்டீங்க, என்னை பற்றி யாருமே இதுதான் சோம்பேறி. இவன் தான் தூங்கிட்டவன். என்னை யாருமே புரிஞ்சுக்க மாட்டீங்களே, என்னை யாருமே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்களே, இவன் சோம்பேறி. இவன் அநீதி உள்ள உக்கிரானக்காரன். இந்த நான் அப்படின்னா நிர்வாணி. இவன் என் கஷ்டம் யாருக்குமே தெரிய மாட்டேங்குது. அது அல்ல, உன் கஷ்டத்தை நான் புரிந்து கொள்வேன். நிறைவானது வரும்போது குறைவானது ஒழிந்து போகும். எது நிறைவானது? அன்பு, தேவ அன்பு. நிறைவானது வரும்போது குறைவானது ஒழிந்து போகும். இந்த குறைவானது என்பது நான் என்கிற சுயம். ஆனால் அன்பு நமக்குள்ளே வரும்போது, நிறைவானது வரும்போது குறைவானது ஒழிந்து போயிட்டு மற்றவர்களுக்காக என் எஜமான் எனக்கு ஒரு பொறுப்பை கொடுத்திருக்கிறேன். நான் எந்த இடத்துல போய் நிற்கிறனோ அங்க எனக்கு ஒரு பொறுப்பு இருக்கிறது. எங்க வேணா இருங்க, நீங்க வீட்டிலையா இருக்கட்டும், சபையில இருக்கட்டும், எங்கேயோ ஒரு இடத்துல வேலைக்கு போறீங்க, எங்கேயோ ஒரு இடத்துல நீங்க உங்களுக்கு ஒரு பொறுப்பு இருக்குது. அந்த இடத்துல கிறிஸ்துவை நீங்கள் வெளிப்படுத்த வேண்டும். சாந்தம், கிறிஸ்துவினுடைய குணம் சாந்தமும் மனத்தாழ்மையும், அதுதான் உண்மையும் விவேகமும். அந்த அன்புல உண்மை இருக்க வேண்டும். அப்ப என்னை பத்தி என்ன நீங்க புரிஞ்சுக்கணும், எனக்கு ஏற்ற மாதிரி நீங்க செய்யற அவசியம் எனக்கு இல்லைங்க. நான் உங்களை புரிந்து கொண்டேன், நீங்க இவ்வளவு தேவையோடு இருக்கிறீர்கள், எனக்கு ஒரு பொறுப்பு இருக்கிறது, அதை நான் செயல்படுத்துவேன் என்று சொல்லி நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த ஸ்தானத்தில் நம்ம உண்மையா இருப்போம் பாருங்க, உண்மையா நம்மளை கொடுப்போம் பாருங்க. அதுதான் மணவாட்டி சபை, அதுதான் உக்கிரானக்காரர். இதெல்லாம் ஸ்டடி. இதெல்லாம் பல மணி நேரம் உட்காந்து படிக்கணும். படிச்சா தான் இதை சுபாவ ரீதியா புரிந்து கொண்டு கிறிஸ்துவை நாம் சந்திக்க முடியும். அப்போ திருடன் இன்ன நேரத்தில் வருவான் என்று வீட்டு எஜமானுக்கு தெரிந்திருந்தால் அவன் விழித்திருந்து தன் வீட்டை கண்ணமிட ஒட்டான். ஆமென். அந்தி கிறிஸ்துவின் ஆவிதான் நான் என். ஆமெனா. இந்த திருடன், இந்த அந்தி கிறிஸ்துவின் ஆவியாகி இந்த திருடனை நான் ஜெயங்கொண்டு விட்டேன். நல்லா புரிஞ்சுக்கணும், ஜெயித்து விட்டேன். அவன் விக்கிரக ஆராதனைக்காரன், தன்னை பெருமைப்படுத்தக்கூடியவன். ஆனால் என் மணவாளனாகிய இயேசு கிறிஸ்து என்னை மீட்கும்படி எனக்குள் இருந்த இந்த அந்தி கிறிஸ்துவின் ஆவியை அவர் சிலுவையில் ஆணியடித்து கொன்று விட்டார். அவர் எனக்காக சிலுவை மறுத்தார். மகிமையெல்லாம் என் தேவனுக்கு. அல்லேலூயா. மகிமையெல்லாம் யாருக்கு? என் தேவனுக்கு. அப்போ இந்த சரீரத்தை மகிமைப்படுத்தி என் பிதாவாகிய தேவனுக்கு முன்பதாக என்னை முகமுகமாய் சந்திக்க வைத்து பிதாவானவர் என்னை கனம் பண்ணும்படியா என்னை அழைத்திருக்கிறார். அல்லேலூயா. அப்போ நான் இந்த உடம்பை விட்டு வெளியே வந்துட்டேன். இந்த உடல் எனக்கு சொந்தம் அல்ல. ஆமென். இந்த உடல் என் சகோதரனுக்கு சொந்தமானது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம்.
இந்த சகோதர சிநேகத்தில் தாங்க மணவாட்டினுடைய அபிஷேகம் நிறைந்திருக்கிறது. இந்த உடல் என்னுடையதல்ல, என் மனைவிக்கானது, என் பிள்ளைகளுக்கானது, என் தகப்பனுக்கானது, என் தாய்க்கானது. ஆமென். இன்னைக்கு பிள்ளைங்க எல்லாம் என்ன பண்ணுதுங்க, அப்பா அம்மாங்களை மதிக்கிறது இல்லை. ஏன்னா நாலேஜ் அவங்களுக்கு ரொம்ப. இன்னைக்கு இருக்கிற நம்ம இப்போ நாங்கள்லாம் படித்ததெல்லாம் பலகையில் வச்சுக்கின்னு படித்தோம், பலகையிலையும் பல்பமாக வச்சுக்கின்னு. இன்றைக்கி உள்ளே போகும்போது டேபு கொடுத்துட்றாங்க. இப்போ டேபை வச்சு நாங்கள்லாம் பெரிய நீங்கள் இந்த டேபை எப்படி ஆன் பண்ணி ஓப்பன் பண்ணுறதுனே இன்றைக்கி நிறைய தாய் தகவலுக்கு தெரியல. அப்போ பிள்ளைங்க என்ன பண்ணுறது இல்லை, மதிக்கிறது இல்லை. ஏன்னா இவங்க அந்தி கிறிஸ்துவின் ஆவி திருடன் திருடி விட்டான். இந்த திருடன் விக்கிரக ஆராதனைக்காரன். இந்த வீட்டை மாயை மகிமைப்பட்ட சொல்றான். அப்போ இந்த அந்தி கிறிஸ்துவின் ஆவி பூமிக்குரிய அந்த ஈரப்பதம் இது சாகல. அந்த கோதுமையில இந்த ஈரப்பதம் அப்படியே இருக்குது. இன்னமும் அந்த ஆத்மாவில் அந்த ஈரப்பதம் இருக்குது. அந்த ஆத்மா காயணும், வெளியே வந்து இந்த உடம்பை விட்டு வெளியே வந்துடணும். அப்பதான் இந்த சரீரம் மகிமை அடைந்து பிதாவாகிய தேவன் நிற்கும். பிதாவானவர் கனப்படுத்துவாராம். ஒருவன் எனக்கு ஊழியம் செய்வானேயானால் கிறிஸ்து எப்படி தன் சகோதரனுக்காக பலியானாரோ அப்படி போலவே யாரெல்லாம் தன் சகோதரனுக்காக பலியாகணும். என்ன புரிஞ்சுக்க தேவையில்லை, நான் உன்னை புரிந்து கொண்டேன். உன் தேவை இப்ப என்னன்னு எனக்கு தெரியும். நான் உனக்காக கண் விழித்திருப்பேன். நான் அன்பாய் சொல்லுகிறேன், வயசாகி போய் இருக்கிற உன் தாய் தகப்பனுக்கு நீ முகம் சுளிக்காம நீ பணிவிட செய்றியா? அவங்க உனக்கு என்ன செஞ்சாங்கலாம் கேள்வி கிடையாது. நான் மறுபடியும் சொல்றேன், நீ எனக்கு என்ன செஞ்ச அதெல்லாம் இல்லை. உனக்குள்ள ஒரு ஆவி இருக்கிறது. நீ தேவ சாயல சிருஷ்டிக்கப்பட்ட மனுஷன். உனக்கு நான் என்ன செய்யட்டும்? கண் யான் தூக்கம், யான் பசி, யான் உடல் வலி அதெல்லாம் உனக்கு தேவையில்லை. எப்பொழுதுமே வலியிலேயே இருக்கணும். எப்பொழுதுமே எனக்கு வலியிலேயே இருக்கணும். ஏன் இன்னைக்கு நிறைய சுகரு, அப்புறமா இன்னைக்கு உடம்புல நிறைய வியாதிகள், ஏன் இன்னைக்கு வாக்கிங்லாம் போக வேண்டிய சூழ்நிலைனா வீட்டில் யாரும் உழைக்கிறது இல்லை. இன்னைக்கு மற்றவங்களே இல்லை, எல்லாம் மிஷின் மயம், அன்பு கிடையாது இன்னைக்கு. அப்போ உடல்ல நீங்க எப்போதுமே வலியோடையே வச்சுக்கணும் இருந்தனா நீ பாக்கியவான். இந்த சரீரத்தில் எப்பவுமே ஒரு பெயின் இருந்துக்கிட்டே இருந்துச்சுன்னா நீ பாக்கியவான். எப்படிப்பட்ட பெயின் இருக்கணும்? உன் தூக்கத்தை விட்டுட்டு, உன்னுடைய பசியை விட்டுட்டு, உன் சுகபெல்லாம் விட்டுட்டு, உன் குடும்பத்திற்காக உழைத்து கொண்டிருக்கிறியா? தூங்குறியா? சில பேரை பார்த்தா தூங்கினே இருக்குது. ஆண்ட சொல்ற பெருவயிற்று சோம்பேறிகள், தூக்க மயக்கமாவே திரு நாய்கள் அப்படின்றாரு. தூக்க மயக்க நாயை பார்த்தா நல்லா துண்டு நல்லா தூங்கும். தூக்க மயக்கமே தெரியும் நாய்கள் அப்படின்றார். ஏசாயா 56 பார்த்தீங்கன்னா சொல்லுவார். நான் அன்பாய் சொல்லுகிறேன், உங்கள் சரீரத்தை அந்தி கிறிஸ்துவுக்கு ஒப்பு கொடுத்துட்டீங்களா அல்லது கிறிஸ்துவுக்கு உங்களை ஒப்பு கொடுத்துருக்கிறீர்களா? கிறிஸ்து இன்ன நேரத்தில் வருவார் என்று நமக்கு தெரியாது. எந்த நேரத்திலையும் வரலாம். ரெடியா இருக்கிறாங்க பாருங்க. ரெடியா இருக்கணும். ரெடியா என் மனவாளி எப்பனாலும் வருவார். அப்ப என்ன செய்யணும்? என் மாம்சத்தை பலியாக்கணும். என் குடும்பத்துக்கு என்ன கொடுக்கணும்? என் தாய் தகப்பனை நான் கொடுக்குறேன், என் சபையாருக்கு நான் கொடுக்குறேன். இதுதான் உக்கிரான உத்தரவாதம் உள்ள நீதி உள்ள உக்கிரானக்காரர்கள். இந்த ஓமையை சொல்லும் போது தொடர்ந்து வாசிங்களேன். அந்தப்படியே நீங்கள் நினையாத நேரத்தில் மனுஷகுமாரன் வருவார், ஆகையால் நீங்களும் ஆயத்தமாய். அப்ப யார சொல்றாரு? மணவாட்டி சபையை சொல்றாரு. அல்லேலூயா. யார சொல்றாரு? எப்படி இருக்கணுமா? ஆயத்தமா இருக்கணுமா. இப்ப மேல நம்ம பார்த்துட்டோம். ஆயத்தன என்னது? ஊழியம் செய். கர்த்தருக்கு கிறிஸ்துவுக்கு ஊழியம் செய். அவள்தான் கிறிஸ்துவுக்கு ஊழியம் செய். கிறிஸ்துவோட செத்து போயிட்டேன், என் மாம்சத்துக்கு சுகம் இல்லை. ஆமேனா? சந்தோஷமே ராஜ்யம், சந்தோஷமே மகிமை. இந்த உடம்புல நீ எவ்வளவு சந்தோஷத்தை நீ அனுபவிக்கிறியோ அவ்வளவுக்கு அவ்வளோ பெருமை அப்படியே உச்சகட்டத்துக்கு போகும். இந்த சரீரத்தில் எப்போதுமே பலவீனத்தோட அப்போஸ்தலன் பவுல் சொல்வாரு, கிறிஸ்து இயேசுடைய மரணத்தை என் சரீரத்தில் சுமந்து திரிகிறேன். நான் ஸ்டடிக்கு போனா ஏகப்பட்ட விஷயத்தை காட்டலாம், டைம் இல்லை இன்னைக்கு. கிறிஸ்து இயேசுவினுடைய அச்சடையாளங்கள் என்னுடைய சரீரத்தில் இருக்கிறது. என்ன ஒரு வாழ்க்கை! எப்படியாகிலும் கிறிஸ்து இயேசுவினுடைய மரணத்துக்கு ஒப்பான மரணத்துக்கு உள்ளாகி நான் மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுந்திருப்பதற்கு தகுதியாகும்படிக்கு எல்லாவற்றையும் குப்பையமாக எண்ணுகிறேன். நான் ஒன்றுமில்லை என்று அப்போஸ்தலன் பவுல் சொல்லி, எப்படி கிறிஸ்து இயேசுவை போல செத்தாதான் மகிமை அடைய முடியும்னு சொல்லிட்டு தன் சரீரத்தை அங்கங்க கிழிக்கிறதுக்கு ஒப்பு கொடுக்குறார் அப்போஸ்தலன் பவுல். இன்னைக்கு சின்ன வலி வந்துட்டாவே எப்படி எனக்கு வலி ஏற்படலான்றோம். இந்த சரீரத்தை அவ்வளோ பொண்ணா பாதுகாக்கிறோம். இது மண்ணுங்க. ப்ளீஸ் பி யுவர் ரிமெம்பர். உங்க மைண்டுக்குள்ள கொண்டு வாங்க, ஞாபகப்படுத்திங்க. நான் ஒரு மண்ணு ஞாபகப்படுத்தி, பொண்ணு இல்லை இது, இது பொண்ணு கிடையாது. பொண்ணை போல அப்படி தீண்ட கூடாது, எறும்பு தீண்ட கூடாது. நான் கஷ்டப்படணுமா உங்களுக்காக? இதெல்லாம் ஒரு கேள்வி வேற.
ஆனால் மணவாட்டி முறுமுறுப்பு இல்லாம உபசரித்து கொண்டே இருப்பாள். பணிவிடை, ஹாஸ்பிட்டாலிட்டி, இது வந்து பயங்கர இம்பார்ட்டன்ட் மணவாட்டிக்கு. அதாவது வந்து பராமரிப்பு, என் தேவனால் கொடுக்கப்பட்ட உறவுகள். உன்னை கொண்டு போய் எங்கே ஒருத்தர் நிற்க வைப்பாரு, அவங்க நின்று சுற்றி பார்க்கணும். கர்த்தர் ஏன் இப்போ என்னை கொண்டு வச்சு நிற்க வச்சிருக்காரு, யாருக்கோ எனக்கு ஒரு ஹெல்ப் தேவைப்படுது, அவர்களுக்கு கர்த்தர் உதவி செய்ய சித்தமா இருக்கிறாரு, நான் இப்போ என்ன ஹெல்ப் பண்ண. அந்த ஹெல்பிங் மைண்டு, ஹாஸ்பிட்டாலிட்டி ரொம்ப இம்பார்ட்டன்ட். போஷித்து பராமரித்து நடத்தக்கூடிய அந்த தன்மை, அந்த பண்பு மணவாட்டியின் பண்பு. இதுதான் உக்கிரானக்காரன். இன்னைக்கு குடும்பத்தில் எவ்வளவு பகை. இன்னைக்கு அந்தி கிறிஸ்துவின் ஆவி தனித்து தனித்து வேறு பிரிச்சுக்கும், யாரு கூட சேராது. ஆனால் செத்துச்சுன்னா அப்படி சேர்த்த யூனிட்டி, அந்த அந்த உக்கிரானத்துவம், அந்த உண்மையுள்ள உக்கிரானத்துவம் அது உள்ள வந்துடும். அது அவ்வளவு மகிமையாக இருக்கும். அங்க சொல்றாரு, எந்த நேரத்திலையும் வரலாம், நீ உண்மையான உக்கிரானக்காரனாய் வேலை செய், நான் தான் எஜமான் என்று எல்லாருக்கும் காண்பி. இந்த பண்பு மைண்ட்ல இருக்கணும். என் புருஷன், என் இயேசுராஜா தான் எஜமான், மகிமையெல்லாம் அவருக்கே, அவருக்கு நான் ஊழியம் செய்வேன். அவர் எனக்கு கிரயம் செலுத்தி என்னை மீட்டு, என் உயிர்ல கலந்தவர் அவர் கிரயம் செலுத்தி என்னை மீட்டு கொண்டார். ஆமென். கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்கள், மனுஷர்களுக்கு அடிமைகளாகாதிருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் கிரயத்துக்கு கொல்லப்பட்டேன், அவர் என் உயிர்ல கலந்திருக்கு. இந்த உடம்பை விட்டு நான் வெளியே வந்துட்டேன், இந்த உடம்புடைய சுகத்தை நான் அனுபவிக்க மாட்டேன், என் கர்த்தருடைய அன்பின் சுகத்தை நான் அனுபவிப்பேன் சொல்லி இந்த உடம்புல வலிகளோடு சுத்துங்க, வலியோடு சுத்து. ஆமென் சொல்லாமா? வலி இருக்கட்டும், உடம்புல எப்பவுமே வலி இருக்கட்டும். எப்போதுமே பயந்திருக்கிறவன் பாக்கியவான். இப்ப பேதுரு ஒரு கேள்வி கேட்கிறாரு. அப்போது பேதுரு அவரை நோக்கி ஆண்டவரே, இந்த ஊமையை எங்களுக்கு மாத்திரம் சொல்லுகிறீரோ, எல்லாருக்கும் சொல்லுகிறீரோ என்று கேட்டார். செம்ம கேள்வி இது. ஆண்டவரே, என்னப்பா இது, என்ன பெரிய கூட்டம் அவருக்கு பின்னாடி வந்துங்குது, எங்களுக்கு மட்டும் சொல்றீங்களா இல்ல எல்லாருக்கும் சொல்றீங்களா? அவர் எல்லாருக்கும் தான் சொல்றாரு. ஆனா யாருக்கு புரியுமோ அவங்களுக்கு மட்டும் புரியும். ஆமேனா? இப்பதான் சொல்றாரு பாருங்க. அதற்கு அவர் பணிவிடைக்காரருக்கு தகுதியான காலத்திலே படி கொடுக்கும்படி எஜமான் அவர்கள் மேல் அதிகாரியாக வைக்கத்தக்க உண்மையும் விவேகமும் உள்ள விசாரணைக்காரன். இதுதான் சொல்ல வர்றாரு. பணிவிடைக்காரருக்கு. யாருக்கு? இப்போ நான் ஃபைனலா முடிக்கிறேன். அப்பா, நான் உக்கிரானக்காரன், நான் மணவாட்டி. நல்லா கவனிச்சுங்க, நல்லா கவனிச்சு. நான் மணவாட்டி. என்னுடைய பார்வையில் நீர் எனக்காக உயிரை கொடுத்திருக்கிறீர். நான் பிதாவை அறியவில்லை, நீர் பிதாவை அறிந்திருக்கிறீர். நீர் மரித்து மூன்றாவது நாள் உயிரோடு எழுந்திருக்கிறீர். இப்படியே பேதுரு நீயே புரிஞ்சுக்கோன்ட்டாரு. நீ விசாரணைக்காரனா, நீ உக்கிரானக்காரனா, அல்லது நீ வந்து பணிவிடைக்காரனா, என்னுடைய பண்ணையில வேலை செய்கிற அடிமையா, வேலைக்காரனா, அல்லது நீ உக்கிரானக்காரனா? நீ உக்கிரானக்காரனா இருந்தனா, என் எஜமானுடைய பண்ணையில வேலை செய்கிற இந்த அடிமை, இந்த வேலைக்காரர்களுக்கெல்லாம் தகுதியான காலம், நல்லா கவனிங்க, தகுதியான காலம். உனக்கு இப்ப என்ன தேவையா இருக்கிறது? உன் மனசை ஏன் இப்ப நீ உடைச்சிக்கிற? ஏன் இவ்வளவு கண்ணீரோடு இருக்கிற? ஏன் இவ்வளவு வேதனையோடு இருக்கிற? உன் கண்ணீரை நான் துடைப்பேன், ஏனென்றால் என் கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. நான் பாவி, என் கர்த்தர் நல்லவர்னு எனக்கு நீ ஊழியம் செய்வாயானால், ஆமென், எல்லாம் என் பிதாவினுடையது, எல்லாரையும் மீட்கும்படியாக என்னை நான் பலியாக ஒப்பு கொடுத்திருக்கிறேன். உன்னை நான் மீட்கும்படியாக என்னை பலியாக ஒப்பு கொடுத்திருக்கிறேன். என்னை நீ ஏற்றுக்கொண்டது உண்மையானால் சரியான, அவங்களுக்கு இப்ப என்ன தேவை இருக்கு? தகுதியான காலத்தில் படி கொடுக்கும்படி என் அன்பை நீ அவங்களுக்கு கொடுத்து, உனக்கு உள்ளது அநீதியான பொருளினால அவர்களை ஆறுதல் படுத்தி, அவர்களை நீ புரிஞ்சுக்குவியா? ஒரே கேள்வி. எப்பா கவனிக்கிறீங்களா? யாரை புரிஞ்சுக்குவியா? நீ என்ன புரிஞ்சுக்கோ, நீ என்ன புரிஞ்சிக்கவே மாட்டேங்க. அது அல்ல, அது அந்தி கிறிஸ்துவின் ஆவி. என்ன புரிஞ்சுக்க, நீ என்ன மகிமைப்படுத்து அப்படின்னு சொல்றது அந்தி கிறிஸ்துவின் ஆவி. பேதுருவே, நீயே புரிஞ்சுக்கப்பா. எல்லாருக்கும் சொல்றீங்களா இல்லை இல்லை எங்களுக்கு மட்டும் சொல்றீங்களா ஆண்டவரை? அதையும் ஆண்டவர் ஓமையாக சொல்லிட்டு போயிட்டாரு. என்ன சொல்லிட்டாரு? நீ படி அளக்குறியா, இல்லை உனக்கு படி அளக்க முடியும் நீ கேட்குறியா? நீ படி அளந்தன்னா நீ உக்கிரானக்காரன், நல்ல நீதி உள்ள உக்கிரானக்காரன். நான் தான் எஜமான்னு உன் கண்ணுக்கு தெரியணும். ஆமென். நான் தான் எஜமான், நான் தேவகுமாரன், நான் தேவன், நான் தேவனுடைய வார்த்தையானவர், நான் தான் சர்வத்துக்கும் ராஜாதி ராஜா, சர்வமும் என் கையில் ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. என் பிதாவாகிய தேவன் எனக்கு ஒப்பு கொடுத்திருக்கிறார்.
நான் ஜெயங்கொண்டவர், என் பிதாவையே என்றென்றைக்கு மகிமைப்படுத்தி ஜெயங்கொண்டிருக்கிறவர், உன்னை மீட்கிறதுக்காக உனக்காக உயிரை கொடுத்திருக்கிற, என்னை ஏற்றுக்கொண்டது உண்மையானால், என் பலியை ஏற்றுக்கொண்டது உண்மையானால், நீ உன்னை மகிமைப்படுத்தாம என் நாமத்தில் பிதாவை மகிமைப்படுத்துவதற்கு உன்னை ஒப்பு கொடுத்தது உண்மையானால் நீ படியல. நீ படிய. ஏன் அப்போஸ்தலர்லாம் ரத்த சாட்சியா மரிச்சாங்கப்பா? அப்போஸ்தலர்கள் எல்லாம் ஏன் ரத்த சாட்சியாக மரித்தார்கள்? இந்த சரீரம் இது நியாயப்பிரமான சுயநீதி, இதுல மகிமை வேண்டாம். நான் நல்லா ஊழியம் செஞ்சுட்டு சாகும்போது நான் ரத்த சாட்சி சாகணும்னு சொல்லி செத்தார்களே. ஏன்? இந்த சரீரத்தை, இந்த வீட்டை அந்தி கிறிஸ்துவுக்கு நாம் விட்டுவிடக்கூடாது. எப்பொழுது வருவார் என்று என் ஆத்மா விழிப்பார். இந்த வீட்டை அவர் மகிமைப்படுத்த வேண்டும். அப்போ நீ படியால இந்த சரீரத்தை எப்பொழுதும் வலியோட வச்சுக்க. மற்றவங்களுக்கு ஊழியம் செஞ்சு வலியோட வச்சுக்க. நைட்டில் எழுந்து ஜாம் பண்ணுறியா? இன்னைக்கு எத்தனை பேர் வீட்டில் இருந்து உன் வீட்டாருக்காக நைட்டில் இருந்து ஜாம் பண்ண? இல்லைங்க பிரதர், ரொம்ப டயர்டு பிரதர். எப்போ சில பேரை பார்த்தா எப்போ பார்த்தாலும் அப்படியே அவங்கள பற்றியே, எனக்கு இந்த பிரச்சனை, எனக்கு அந்த பிரச்சனை, அதை பிரச்சனை. ரொம்ப ஆபத்தானவர்கள் இவர்கள் எல்லாரும். அவங்கள பற்றியே பேசிட்டு இருப்பாங்க. இவ்வளோ பிரச்சனை பிரதர், எனக்கு தான் பிரச்சனை, எல்லாரும் என்னை சுற்றி இருக்கிறவங்களாம் நல்லவனே கிடையாது, நான் மட்டும் ரொம்ப நல்லவன். அவங்கள வாயை அது சுவிட்சு தட்டினாவே போதும், அவ்வளோ குறைய கொட்டுவாங்க, எல்லாரையும் பற்றி பேசுவாங்க. ஆனால் இந்த மனவாட்டியை பார்த்தீங்கன்னா அமைதியாக இருப்பாங்க, காரியத்தை கச்சிதம் முடிப்பாங்க, வெளியே காட்டவே மாட்டாங்க. நல்லா யாராச்சும் துன்பப்பட்டாங்க இங்கே அழுவாங்க, கண்ணில் கண்ணீர் கொட்டும். யாராச்சும் வலியோடு இருந்தாங்கன்னா உட்காந்து தேவ சபையில் மன்றாடுவாங்க. ஆத்ம பாரம் உள்ள பொங்கும். வீட்டாருக்காக கண் விழித்து ஜெபிப்பார்கள், சபையாருக்காக கண் விழித்து ஜெபிப்பார்கள், இந்த கிராமத்துக்கு கண் விழித்து ஜெபிப்பார்கள், தேசத்துக்கு கண் விழித்து ஜெபிப்பார்கள். எப்படியாகிலும் கிறிஸ்துவின் அன்பு எல்லாருக்கும் போயாக வேண்டும். அவரே எஜமானன், அவரே என் எஜமானன், அவரே சர்வத்துக்கும் ராஜாதி ராஜா, அவருக்கே என்றென்றைக்கு மகிமை, எல்லாரும் இருதயமும் அவரை மகிமைப்படுத்த வேண்டும் என்று சொல்லி ஆத்ம பாரத்தில் அழுது அழுது நதி அளவு கண்ணீர் விட்டு நடு ஜாமத்தில் எழுந்து, நடு ராத்திரில புலம்பலின் புத்தல வாசிக்கிறோம், நடு ஜாமத்தில் எழுந்து நதி அளவாய் கண்ணீர் விடு. இந்த தேசம் ரட்சிக்கப்பட வேண்டும். அந்த ஆத்ம பாரம் எல்லாருக்கும் இந்த அன்பு போய் சேரும். இவங்க தான் உண்மையில் உக்கிரானக்காரர்கள். இப்போ நீ என்ன சொல்ற பேதுரு அப்படின்றாரு. ஆமேனா? புரியுதா இல்லையா? தொடர்ந்து வாசிங்களா அதை. எஜமான் வரும்போது அப்படியே செய்கிறவனாக காணப்படுகிற ஊழியக்காரன் பாக்கியவான். 44 சேர்ந்து எல்லாம் வாசிக்க. இதுதான் மகிமையான வாக்குத்தத்தம். தனக்கு உள்ள எல்லாவற்றின் மேலும் அவனை விசாரணைக்காரனாக வைப்பான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். என் பிதாவானவர் கனம் பண்ணி பணிவிடைக்காரருக்கு, நல்ல கவனிங்களே எப்பா கவனிங்களே, பணிவிடைக்காரருக்கு நீ நல்ல ஏற்ற காலத்துல நீ படி அளந்துட்டனா, அவர்களுடைய உணர்வுகளை புரிந்து கொண்டு அவர்களுக்கு நீ படி அளந்துட்டனா, உனக்கு அதிகாரத்தை கொடுக்கிறார், ஆட்சி அதிகாரத்தை கொடுக்கிறார். ஆமென். பரம எருசலேமில் உன்னை கொண்டு போய், அந்த மகிமையின் எருசலேமில் உன்னை கொண்டு போய் எல்லாவற்றின் மேலும். இந்த ரகசியம் புரிஞ்சவங்க, என் கர்த்தர் தான் எல்லாத்துக்கும் அதிபதி, அவர் பக்கத்தில் என் பிதாவோடும் அந்த பரம எருசலேமில் பிதாவின் சிங்காசனமும், அந்த பிதாவின் சிங்காசனத்தில் ஆட்டுக்குட்டியானவரும் இருக்கிறார். அந்த மகிமையின் எருசலேமுக்குள்ள என்னை கொண்டு போய் எல்லாவற்றின் மேலும் அவனுக்கு அதிகாரத்தை கொடுக்கிறார். ரூலர், ரூல் பண்ண நமக்கு அத்தாரிட்டியே கொடுத்து, எல்லாத்தையும் நமக்கு தேவன் நமக்கு கொடுத்து அங்க கொண்டு போறார். அப்ப நீ என்ன செய்யணும்? இன்னைக்கு பணிவிடைக்காரர்களுக்கு நீ படி அளக்கிறியா? உன் மாமனாருக்கு உன் மாமியாருக்கு மனநோகாம நடந்துக்கிறியா? உன் மருமகளை அன்பா விசாரிக்கிறியா? உன் கணவன் உன் நிமித்தம் சந்தோஷப்படுறாரா? உன் கணவருக்கு என்னென்ன தேவை? இன்னைக்கு நீ உன் கணவருக்கு எப்படி இருக்கிற? உன் மனைவியினுடைய உணர்வுகளை புரிந்து கொள்ள முடிகிறதா? உன் பிள்ளைகள், உன் பெற்றோர், அவர்களுக்கு உன்னால ஏதாகிலும் ஆகுதா? இப்படி மனுஷருடைய இருதயத்தில் கிறிஸ்துவின் அன்பை, அந்த போஜனத்தை, கிறிஸ்துடைய கல்வாரி அன்பை கொடுக்கும்படி, போஜனம் கொடுக்கும்படி கர்த்தர் இன்னைக்கு உன்னை வச்சிருக்கிறாரு. இதெல்லாம் அவருடைய பண்ணை. அவ்வளவுதான். இதுதான் இந்த உக்கிரானத்துவம். இந்த உக்கிரானத்துவத்தில் நமக்கு ஒரு உத்தரவாதம் இருக்கிறது. நமக்கு என்ன பண்றதில்லனாக்கா, இதை புரிந்து கொள்ள முடியல, புரிஞ்சிக்க முடியல. இது என்ன இது பொண்ணா? இது மண் பானைப்பா, கையில் வச்சுக்கிற பானை அப்படி தவறிச்சுன்னா, சுக்குநூறா உடஞ்சதுன்னா மறுபடியும் எடுத்து ஒட்ட வைக்க முடியுமா? இதுதான் உன் லைஃப். இது ஏன் பொண்ணு மாதிரி வச்சு அப்படியே தூபம் போடுறீங்க? இதுக்கு
ஏன் பொண்ணு மாதிரி வச்சு தூபம் போடுறீங்க? அப்படி யாராகில உங்களை பற்றி ஒன்று சொல்லிட்டா போதும், அப்படியே சும்மா பாம்பு போல சீர்றது. இதுதான் திருடன், திருடிட்டான். என்ன இந்த திருடன் ஒருத்தர் இருக்கிறான், அந்தி கிறிஸ்துவின் ஆவி இந்த உலகத்தில் இருக்கிறது என்பது தெரியாம தூங்கிட்ட. ஆனால் என்னை மீட்கிறதுக்கு, இந்த சரீரத்தை மறுரூபப்படுத்துவதற்கு என் கர்த்தர் எப்பனாலும் வருவார், விழிப்பா இருந்தனா நீ ரெடியாகி மேலே போயிடலாம். இந்த திருடன் திருடிடுவான். அந்தி கிறிஸ்துவின் ஆவி உன்னை இங்கே இருக்க வச்சிடும். இந்த அந்தி கிறிஸ்துவின் ஆவி தான் இந்த சரீரத்தை திருடி கொண்டிருக்கிறது. நான் என் இப்போ ரொம்ப சிம்பிள். ஒரு இந்த பைபிள் நல்லா தெரிஞ்ச சைக்காலஜி புரிஞ்சிடும் நமக்கு. யாராச்சும் ஒருத்தர் வந்து என்னை யாருமே புரிஞ்சிக்க மாட்டாங்களா அப்படின்னு கத்துவாங்க, அப்போ தெரிஞ்சுக்கங்க உள்ள வேலை செய்யுது. என்னை யாருமே புரிஞ்சிக்க மாட்டாங்களா? ஆனால் நானும் தேடிக்கொண்டிருக்கிறேன். கர்த்தர் நல்லவர். என்னை விட்டுருங்க, உங்களுக்கு என்னங்க தேவை? இப்ப கர்த்தர் நல்லவர், பணிவிடை செய்து கொண்டிருக்கிறாங்க பாருங்க. அவங்கள சொல்றாரு பாருங்க. இப்ப வாசிங்க பார்க்கலாம் தொடர்ந்து. தனக்குள்ளது எல்லாவற்றின் மேலும் அவனை விசாரைக்காரனுக்கு வைப்பான் என்று மெய்யாக உங்களுக்கு சொல்லுகிறேன். அந்த ஊழியக்காரனோ என் எஜமான் வர நாள் செல்லும் என்று தனக்குள்ளே சொல்லிக்கொண்டு வேலைக்காரிகளையும் அடிக்கவும் புசித்து குடித்து வெறிக்கவும் தலைப்பட்டால். எப்பா, இவங்க என்ன செய்றாங்க? எவ்வளவு ஒரு பொல்லாத இருதயம். என் எஜமான் இல்லைன்னு சொல்லல, நல்லா கவனிக்கணும். வெளியே இருக்கிறவன் எஜமானே தெரியல. இயேசுராஜா தான் எஜமான், இயேசுராஜா தான் எஜமான் அப்படின்றத வெளியே தெரியல. இந்த உள்ள இருக்கிற பரிசய ஆவியில ஏமாத்துற வஞ்சிக்கிற வஞ்சக ஆவி. வருவார் தான் ஏசப்பா, வருவார் தான். என் கஷ்டம் அவருக்கு தெரியும். சிம்பிளா சொல்றாங்க, ஆமா என்னை பத்தி அவருக்கு தான் தெரியும். இந்த உன்னை பத்தின்றதான் பிரச்சனை. இவங்க என்ன செய்யறாங்கன்னா, தன் உடன் வேலைக்காரரை மன நோவடிக்கிறாங்க. ஒப்புரவாக்குதலின் உபதேசம் என்பது பயங்கர முக்கியமானது. நீ தேவனோட ஒப்புரவாந்த உண்மைன்னா, மனுஷங்கிட்ட ஏசப்பா ஏத்துக்கிறதுக்கு முன்னாடி யார் யாரெல்லாம் நீ துக்கப்படுத்து, யாரோட சண்டை போட்டியோ, கையெடுத்து கும்பிட்டு மன்னிப்பு கேட்டவங்களோட ஒப்புரவாகி என்னை மன்னிச்சிருங்க, ஏதாவது திருடி இருந்தேன்னா அந்த பொருளெல்லாம் எத்தனை திருப்பி கொடுத்துட்டு ஒப்புரவாகி சமாதானமா யாருடைய மனசையும் அடிச்சு காயப்படுத்தக்கூடாது. அடிக்கிற ஆவி எகிப்தின் ஆவி. அவன் ஆலோட்டி மனசை காயப்படுத்தினே இருப்பான். ஆனா மணவாட்டி ஆறுதல் படுத்துகிறவள். அவள் கீலேயாத்தின் பிசின் தைலத்தை தனக்குள்ளே வைத்துக் கொண்டிருக்கிறவள். யார் யாரெல்லாம் வேதனையோடு இருக்கிறார்களோ அவள் இருதயத்தில் இயேசு கிறிஸ்துவின் அன்பை சொல்லி அந்த ஆறுதல் படுத்துகிறவள் தான் மணவாட்டி. இவள் அடிக்கிறாளாம் வெறியரோட. உலகத்தான் போல வாழணும். எல்லாம் ஆன்லைன் ஷாப்பிங். இன்னைக்கு தேவையானது நமக்கு தேவன் நமக்கு போதுமானவராக கொடுக்குறாரு. உங்களுக்கு அன்பாய் சொல்கிறேன், ஆன்லைனில் ஷாப்பிங் பண்ணுறவங்களுடைய மைண்டை பார்த்தீங்கன்னா எப்போ வரும் விட்டுருவீங்க. எச்சரிக்கை. நிறைய பேர் நீங்கள் ஆன்லைன் ஷாப்பிங்லேயே தான் மூழ்கி போயிட்டாங்க. நீங்கள் நிறைய பேர் எல்லாம் கவனிங்க. இவங்க என்ன செய்கிறாங்கன்னா, பொல்லாத இருதயம் சபைக்குள்ளே தான் இருக்கிறாங்க. அப்படியே எஜமான ஒரு நாள் ஆகும், அவர் வரவே இந்த 2000 வருஷம் ஆகி போச்சு, இந்த வருவார் சொல்கிறாங்க. எங்கே வராரு? ஆனால் மணவாட்டி ரெடியா. என்னால் அவள் நிர்வாணி அல்ல, அவள் நீதியின் வஸ்திரத்தை தரித்து கொண்டிருக்கிறாள். மணவாட்டியினுடைய ரட்சிப்பின் வஸ்திரத்தை அவள் தரித்து கொண்டிருக்கிறாள். கையில விளக்கை பிடித்து கொண்டு, நான் ஒரு பாவி, என் கர்த்தனை ரட்சித்திருக்கிறார் என்கின்ற விழிப்பு அவருக்குள் இருக்கிறது. இந்த விழிப்பு தான் ரொம்ப முக்கியம். இவங்க அடிக்கிறாங்களாம். ஐயோ, கொடுமையின் ஆவி இது. அது எகிப்தின் ஆவி. இன்னும் ரட்சிக்கப்படவே இல்லை. மற்றவங்களுடைய மனசை காயப்படுத்துறவங்க ரட்சிக்கப்படவே இல்லை. அவங்க ஏமாத்துறாங்க. நீ அவங்க மேல 1000 தப்பு இருக்கட்டுங்க, என்னை மன்னிச்சிருங்க அப்படி சாந்தமா. என்ன போயிட போகுது? இப்ப உங்ககிட்ட காசு பணம் உங்ககிட்ட கொடுத்து உதவுறதுக்கு காசு பணம் இல்லைன்னா கூட அந்த சாந்தமா மன தாழ்மையை வச்சு மன்னிச்சிருங்க, மன்னிப்பு கேட்க முடியாது. இன்னைக்கு உங்களால உன் மாமியார் கிட்ட மன்னிப்பு கேட்க முடியுமா உன்னால? இன்னைக்கு உன் கணவன் கிட்ட என்ன மன்னிச்சிருங்க, சாரிங்க, என்ன மன்னிப்பு அந்த மன்னிப்பு கேட்கிற இருதயம் இருக்குதா? அடிக்கிறையே, அப்பா அம்மாவை துக்கப்படுத்துறோமே, அப்பா அம்மாவை அடிக்கிறோமே, அவங்க மனசு வலிக்குதே, காயப்படுத்துறோமே, அடிச்ச காயம் உண்டாகுமே. எத்தனை பேர் நீங்க காயப்படுத்துறோம்? இது உக்கிரானத்துவம் அல்ல, இது வஞ்சகத்தின் ஆவி, இது திருட்டின் ஆவி, தன்னை பெருமைப்படுத்துகிற ஆவி. ஆனால் மணவாட்டியுடைய ஆவி அன்பின் ஆவி. அங்க சொல்றாரு பாருங்க, அவன் நினையாத நாளிலும் அறியாத நேரத்திலும் அந்த ஊழியக்காரனுடைய எஜமான் வந்து அவனை கடினமாய் தண்டித்து உண்மை இல்லாதவர்களுடைய அவனுக்கு பங்கை நியமிப்பார் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆனால் கர்த்தர் நமக்கு சொல்லுகிற ஒரு மாபெரும் காரியம் என்னவென்றால், நல்லா கவனிங்க, ஏற்ற வேலையில நம்ம படி கொடுக்கணும்.
இந்த ஏற்ற வேலை படி கொடுக்கிற இந்த ஒரு மகிமையான அழைப்புக்காகத்தான் தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். இதுதான் மணவாட்டி சபை. இந்த ஊமையை மத்தேயு சுவிசேஷ புத்தகத்தில் நல்லா ஆர்டர் பண்ணி பேசியிருப்பாரு. 24ஆம் அதிகாரத்தில் வருகையை பற்றி பேசியிருப்பாரு. அந்த 24ஆம் அதிகாரம் முடியும் போது இந்த உக்கிரான காரணத்தை வச்சுதான், இந்த மணவாட்டியை வச்சுதான் பேசியிருப்பார். இந்த உக்கிரான காரணம் என்றால் அவர் என் எஜமான், மணவாளன் என்கிற அந்த தன்மை நமக்குள்ள இருக்கிறது. இந்த இடத்துல பார்த்தா அவர் எஜமான், அவர் தான் மகிமைக்கு பாத்திரர் என்பது சொல்லிட்டு அந்த 24ஆம் அதிகாரத்தோட மணவாட்டி சபை மேலே போயிடுது. அவங்க எப்படிப்பட்டோம்னா வஸ்திரத்தை வைத்துக் கொண்டிருக்கிறாங்க, கல்யாண வஸ்திரம் தரித்திருக்கிறார்கள். ஆவியில ஸ்பிரிட், அது முழுக்க முழுக்க ஸ்பிரிட், ஸ்பிரிச்சுவலி நல்லா புரிஞ்சுக்கணும். ஸ்பிரிச்சுவலி அவர்கள் என்ன பண்ணாங்க, தீவெட்டி அவர் கையில் இருக்குது, தன்னுடைய அறைகள் கட்டப்பட்டதாயும் அவங்க கையில் தீவெட்டி இருக்கிறதாயும் இருக்கிறார்கள். அவர் மேலே அந்த 24ஆம் அதிகாரத்தோட மேலே முடிஞ்சு போகுது. 25ஆம் அதிகாரம் சபையிலிருந்து கைவிடப்பட்டவர்கள், அவங்க எழுத்தின்படியே தீவெட்டியை கையில் வச்சுன்னு ஓடுறாங்க, எண்ணெயை கையில் வச்சுன்னு ஓடுறாங்க. புரிஞ்சு போச்சாப்பா? அதை மட்டும் வாசித்து முடிக்கலாம். எடுத்து வாசிங்க பார்க்கலாம். மத்தேயு சுவிசேஷ புத்தகம் 24ஆவது அதிகாரத்தில் எங்கிருந்து வாசிக்கணும் தெரியுமா? வருகையை பற்றி பேசுறது அங்கிருந்து வாசிக்கணும். எங்கிருந்து தெரியுமா? 42 வாசிக்க பார்க்கலாம். உங்கள் ஆண்டவர் இன்ன நாழிகளே வருவார் என்று நீங்கள் அறியாதிருக்கிறபடியால் விழித்திருங்கள். எங்க என்ன மேல என்ன சொல்றாரு? எடுத்துக்கொள்ளப்பட்டு 40 வாசிப்ப. அப்போது 2 பேர் வயலில் இருப்பார்கள், ஒருவன் ஏற்றுக்கொள்ளப்படுவான், ஒருவன் கைவிடப்படுவான். 2 ஸ்திரீகள் இயந்திரம் அரைத்துக் கொண்டு இருப்பார்கள், ஒருத்தி ஏற்றுக்கொள்ளப்படுவாள், ஒருத்தி கைவிடப்படுவாள். ஏங்க ஒருத்தி ஏற்றுக்கொள்ளப்படுறாங்க, ஒருத்தி கைவிடப்படுறாங்க? என்னங்க காரணம்? இவங்க ஏற்றுக்கொள்ளப்படுறவங்க ஆறுதல் படுத்தினவங்க, கிறிஸ்துவினுடைய கல்வாரி அன்பை கொடுத்தவர்கள், கிறிஸ்துவுக்கு ஊழியம் செய்தவர்கள். என்ன, அந்த கொடுப்பது என்பது குமாரனின் அபிஷேகம், அது மணவாட்டியின் அபிஷேகம். ஆக யாரெல்லாம் மற்றவர்களை ஆறுதல் படுத்தினார்களோ அவர்கள் தான் என்ன செய்தார்கள் என்றால் எடுத்துக்கொள்ளப்படுகிறார்கள். அன்பானவர்களே, உங்கள் ஆண்டவர் என்ன நாழிகளே வருவார் என்று தொடர்ந்து வாசிமா. உங்கள் ஆண்டவர் இன்ன நாளிகையில் வருவார் என்று நீங்கள் அறியாதிருக்கிறபடியினால் விழித்திருங்கள். திருடன் இன்ன ஜாமத்தில் வருவார் என்று வீட்டு எஜமான் அறிந்திருந்தால் அவன் விழித்திருந்து தன் வீட்டை கண்ணமிட ஒட்டான் என்று அறிவீர்கள். நீங்கள் நிலையாத நாளிகையிலே மனுஷகுமாரன் வருவார், ஆதலால் நீங்களும் ஆயத்தமாயிருங்கள். சபை எடுத்துக்கொள்ளப்படுதல் என்ற ரகசிய வருகை பற்றி பேசிட்டு யார் ஏற்றுக்கொள்ளப்படுவார்கள்? வாசிக்க பார்க்கலாம். ஏற்ற வேளையில் தன் வேலைக்காரருக்கு போஜனம் என்றாலே கிறிஸ்துவினுடைய அன்பு, என் மாம்சம் மெய்யான போஜனமும் என் ரத்தம் மெய்யான பானமா இருக்கிறது. அவருடைய கல்வாரி அன்பு உனக்குள் இருக்குமே, ஆனால் இந்த கல்வாரி அன்பை எல்லாருக்கும் நீ கொடுப்ப, அதான் அவருக்கு ஊழியம் செய்வது. அவர்களை விசாரிக்கும்படி எஜமான் வைத்த உண்மையும் விவேகம் உள்ள ஊழியக்காரன் யாவர். மணவாட்டி தான் ஊழியம் செய்ய முடியும், எல்லாருக்கும் ஊழியம் செய்ய முடியும். அப்புறம் எஜமான் வரும்போது அப்படி செய்கிறவனாக காணப்படுகிற ஊழியக்காரனே பாக்கியவான். தன் ஆஸ்திகள் எல்லாவற்றின் மேலும் அவனை விசாரணைக்காரனாக வைப்பது மெய்யாகவே உங்களுக்கு புரிஞ்சு போச்சா? இப்ப ஏற்ற வேலை பணிவிடைக்காரன் நீ போஜனத்தை கொடுத்தனா, எல்லாவற்றையும் ஆளுகை செய்யக்கூடிய அதிகாரத்தை, மணவாட்டியினுடைய அதிகாரத்தை தேவன் நமக்கு கொடுக்கிறார். இவங்க தான் மேல வருகையில போயிடுறாங்க. அதுதான் சொல்றாரு. இந்த வருகையில 40வது வசனத்திலிருந்து பார்த்தீங்கன்னா ரகசிய வருகை, இவங்க மேல போயிடுறாங்க. யார் வருகையில போறாங்க என்பதை குறித்து கர்த்தர் சொல்லிட்டு 25ஆம் அதிகாரத்துல இவங்க என்ன பண்ண, என் எஜமான் வர நாள் செல்லும்னு சொன்னவங்க. டிஃபரெண்ட் புரிஞ்சு போச்சா? அவங்க எழுத்தின்படியே என்ன செய்யறாங்கன்னா, அநேத்திக்கு போயிட்டு எண்ணெயும் தீவெட்டியும் கையில பூச்சின்னு போயிட்டு மணவாளனை எதிர்கொண்டு போறார்கள். நல்லா கவனிங்க, மணவாளனுக்கு எதிர்கொண்டு போறார். எப்பா இயேசுராஜாவுடைய வருகை மணவாட்டிக்கு தெரியாது. ரெடியா இருந்தவ, இன்ன ஜாமத்துல இந்த நேரத்துல வருவேன்னு தெரியாது, வருவேன்னு சொல்லிட்டு போயிட்டாரு. ரெடியா இருந்தவங்க. ஆனால் 25ஆம் எதிர்கொண்டு போகிறார்கள். அப்போ வருகை தெரிஞ்சு போச்சு. இன்னும் 7 வருஷத்துல அவர் பகிரங்கமா பூமிக்கு வர போறாரு. இப்போ நம்ம எப்படி ஆயத்தப்பட்டதுன்னு சொல்லிட்டு அந்த டைமிங் அவங்களுக்கு தெரியுது. இவங்களுக்கு எதிர்கொண்டு போகிறோம். எதிர்கொண்டு போறோம்னு அர்த்தம் நம்ம கண்ணுக்கு முன்னாடி எதிர்கொண்டு போகிறோம். டிஃபரெண்ட் புரிஞ்சு போச்சா? அதனால கர்த்தர் நம்மை இன்னைக்கு வரைக்கும் அவருடைய உக்கிரானக்காரர்களாக நம்ம அழைத்து, இதை நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். அதனால தான் நான் லைட்டாக சொல்லிட்டு போயிடுறேன். இதெல்லாம் தெளிவாக பல முறை தியானம் பண்ணியிருக்கிறோம். ஆமேனா? இந்த கன்னிகைனா என்ன, உத்தமினா என்ன, ரூபவதினா என்ன என்பதை குறித்தெல்லாம் நம்ம பல முறை தியானம் செய்திருக்கிறோம். கர்த்தரை பர்சனல் மகிமைப்படுவதாக. அதில் புரிந்து கொள்ளுங்க, கர்த்தர் நம்மை நேசித்திருக்கிறார். ஆமேனா? இன்னைக்கு வரைக்கும் அவருடைய கிருபையினால நம்ம குடும்பத்துக்கு நம்ம ஒரு சாட்சியாக, சபையில் ஒரு சாட்சியாக, நம்ம எங்கே எந்த இடத்துல நிற்கிறோமோ அங்கெல்லாம் ஒரு சாட்சியாக நம்ம நிறுத்தியிருக்கிறார். கண்டிப்பாக தேவன் நம்மை மகிமைப்படுத்தி எல்லாவற்றின் மேலும் நமக்கு அதிகாரத்தை கொடுப்பார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இன்னைக்கு நம்ம அவருக்கு ஊழியம் செய்கிறோம். கண்டிப்பாக அவர் நமக்கு ஊழியம் செய்யறது அது வேற மாதிரி இருக்குது. அது கர்த்தர் நமக்கு கொடுத்த ஆசீர்வாதம் தான், அதை ஏற்றுக்கணும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம்.
அவர் உங்களுக்கு ஊழியம் செய்வார் அப்படின்னு என்ன அர்த்தம்? எல்லாத்தையும் ஒன்று நல்லா கவனிங்களேன். இதை மட்டும் சொல்லிட்டு முடிக்கிறேன். அவர் நமக்கு ஊழியம் செய்வார்னா என்ன அர்த்தம் தெரியுமா? ஏமா சொல்லுங்க, நம்ம நித்தியத்தில் நம்ம என்ன அனுபவிக்க போறோம் சொல்லுங்க பார்க்கலாம். நித்தியத்தில் நம்ம என்ன அனுபவிக்க போறோம்? கர்த்தர் நமக்கு ஊழியம் செய்வார்னா என்ன தெரியுமா? நித்திய காலமா நம்ம பக்கத்தில் இருந்து கொண்டு அவருடைய ஒவ்வொரு மகிமையை நமக்கு சொல்லிக்கிட்டே இருப்பார். அவருடைய அவருடைய மகிமையை நம்ம கண்ணில் காட்டிக்கிட்டே இருப்பார். அது எல்லை இல்லாதது. அல்லேலூயா. அது எல்லை இல்லாத மகிமை. நித்திய காலமா மணவாட்டி என்ன அனுபவிக்க போறா? இதோ சியோன் மலையில அவருடைய மனைவியாகிய மணவாட்டியை நேசிப்பான், மனைவியை நேசிக்க மாட்டான் மனுஷன், இல்லையா? மணவாட்டினா யாரு? நிச்சயிக்கப்பட்ட பொண்ணு. எப்படா கல்யாணம் வரப்போ சொல்லிட்டு நிறைய வாங்கி நிறைய கொடுப்பான். மனைவி ஆயிட்ட பிற்பாடு எப்ப அப்படின்றான். ஆனா கிறிஸ்து இப்போ நம்ம சபைக்கு இயேசு கிறிஸ்துக்கு மனைவி நம்ம மணவாட்டியை நேசிக்கிறது போல கிறிஸ்து நம்மை நித்திய காலமாய் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வினாடியும் அவருடைய மகிமையை நமக்கு காண்பித்து கொண்டே இருப்பார். கிறிஸ்துடைய மகிமை நம்ம அனுபவித்துக் கொண்டே இருப்போம். அதுதான் அவர் நமக்கு ஊழியம் செய்வது. அல்லேலூயா. அவருடைய மகிமையை வெளிப்படுத்திக் கொண்டே இருப்பார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அப்படிப்பட்ட மகிமையின் கர்த்தரை நம்ம ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். அதனால அவர் நமக்கு ஊழியம் செய்வார் அப்படின்னா ஒவ்வொரு நாள் அவருடைய மகிமையின் மேல் மகிமை எடுத்து மறுரூபப்பட்டு கொண்டே இருப்போம். அந்த மறுரூபத்தில் அந்த மகிமையில கிறிஸ்துடைய மகிமையை அனுபவிப்பது என்பது அது அவ்வளோ பெரிய மகிமையா இருக்கும். அப்ப நமக்கு சொல்லிக்கினே இருப்பாரு, நம்ம கூட பேசிக்கினே இருப்பாரு. அப்ப இன்னைக்கு தயவு செய்து உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த ஸ்தானத்துல நீங்க நல்லா உறுதியா இருங்க. கர்த்தர் நம்மில் மகிமைப்படுவார். கர்த்தருடைய பரிசுத்தம் நாம் மகிமைப்படுவதாக. தன் ஆஸ்திகள் எல்லாவற்றின் மேலும் அவனை விசாரணைக்காரனாக வைப்பார் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அந்த விசாரணை தான் கர்த்தருடைய மகிமை. அதை நம்ம அறிகிற அறிவு தான் நம்ம தேவன் நிரப்புவார். நம்ம எல்லாரும் முழங்கால் படியிட்டு ஆண்டவருக்கு நன்றி சொல்லி, பரலோக பரமபிதாவே உங்க பேரன்புக்காய் நாங்கள்